கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். इस प्रोग्राम के द्वारा आपको मिलने के लिए अनुमति दिया, इसके लिए मैं बहुत खुश हूँ। இன்னைக்கு நம்ம 12 கோத்திரங்களை குறித்தான டீகோடிங்கை நம்ம பார்க்க போறோம். आज 12 गोत्र का जो डिकोडिंग है उसके बारे में देखने वाले हैं। நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம अनेक டீகோடிங் நம்ம பார்த்திருக்கிறோம். थोड़ा थोड़ा करके बहुत सारा डिकोडिंग हमने देखा है। இந்த 12 கோத்திரத்தை முழுமையா நம்ம டீகோடிங் பண்ணி பார்த்தது இல்ல. और पूरा 12 गोत्र को पूरी तरह से हमने डिकोड करके नहीं देखा। இந்த 12 கோத்திரத்துக்கும் பெயர் சூட்டப்படும் போது ये 12 गोत्र का जब नाम रखा गया, அதுல ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தோட அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. उसमें एक विशेष अभिषेक के साथ उन्होंने किया है। இது அவங்க நினைச்சு வச்ச மாதிரி தெரியல. ये वो लोग ने सोच कर रखा ऐसा नहीं लगता। இது கர்த்தர் அவங்களுடைய நாவுல வைத்த ஒரு காரியம். ये परमेश्वर ने उनके जुबान पे रखा हुआ एक चीज है। எப்படி யாக்கோபனுடைய பேரை இஸ்ரவேலா மாத்தினாரோ, जिस तरह याकूब का नाम को इस्राएल करके बनाया, இந்த 12 கோத்திரத்தின் பெயரும் அவர்தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ये 12 गोत्र का नाम भी उसी ने ही सोच कर रखा है। இந்த யாக்கோபனுடைய பேர் எப்படி இஸ்ரவேலா மாறிச்சோ, याकूब का नाम जैसा इस्राएल हुआ, அதே போல 12 கோத்திரத்திலையும் वैसे ही 12 गोत्र में भी ஒரு பேர் மட்டும் மாறி இருக்குது. केवल एक नाम बदल गया है। அது யாருடைய பேர் அப்படின்னா, वो किसका नाम है? அது பெஞ்சமினுடைய பேரு. वो बेंजामिन का नाम है। தாய் வந்து ராகேல் வந்து பெனோனின்னு சொல்லி பேர் வச்சா, राहेल जो है बेनोनी करके नाम रखती है, ஆனா இங்க யாக்கோபு வந்து அந்த பேரை மாற்றி பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். और याकूब जो है उसके नाम को बदलकर बेन्यामीन करके रखता है। இப்படி அந்த பெஞ்சமின்ல வந்து ஒரு விசேஷமான காரியங்கள் இருக்குது. वो बेंजामिन के अंदर एक विशेष चीज है। இன்னைக்கு இந்த 12 கோத்திரத்தை நம்ம பார்க்கும்போது, इस 12 गोत्र को जब हम देखते हैं, எப்பவும் டீகோட் பண்ணும்போது ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. हमेशा डिकोड करते समय एक चीज ध्यान में रखिए, டாக்ட்ரினல் பாயிண்ட் வச்சு டீகோடிங் பண்ணவே செய்யாதீங்க. डॉक्ट्रिन को रखकर उसे डिकोड नहीं कर सकते। நீங்க டாக்ட்ரின் வச்சு நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா, वो डॉक्ट्रिन रख के अगर आप डिकोड करेंगे, நீங்க தப்பான டீகோடிங்ல போய் நீங்க முடிவெடுப்பீங்க. तो आपका जो डिकोडिंग होगा वो गलत होगा। ஏன் அப்படின்னா, क्योंकि இப்ப நீங்க டாக்ட்ரினல் பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க. आप एक डॉक्ट्रिन पॉइंट ले लीजिए। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்ட்ரின்ல இருக்கிறோம். हर कोई अलग अलग डॉक्ट्रिन में है। எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, सब जन क्या सोचते हैं? நான் இருக்கிற டாக்ட்ரின் தான் சரியான டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. मेरा डॉक्ट्रिन एकदम सही है सोचते हैं। அப்படி அந்தந்த டாக்ட்ரின் வச்சு அவங்க டீகோட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா, तो वो डॉक्ट्रिन को रखकर वो लोग डिकोड करने की कोशिश करेंगे तो நிச்சயமா அந்த டீகோடிங்ல தப்பு வரும். जरूर वो डिकोडिंग में गलती रहेगा। ஆனா நம்ம டீகோடிங் பண்ணும்போது, लेकिन जब हम डिकोडिंग करते हैं, யெகோஷுவாவை முன் வச்சு நீங்க பண்ணுங்க. यहोशुआ को आगे रखकर कीजिए, ஏன்னா கர்த்தர் சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், कलाम को जांच कर देखो, அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, उसमें अनंत काल का जीवन है करके देखते हो, அது என்னை குறித்து சாட்சி கொடுப்பவையும் அவைகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். मेरे बारे में वो गवाही देते हैं करके बोला गया। அப்போ வேதம் யாரை குறித்து சாட்சி சொல்லும்? तो कलाम किसके बारे में गवाही देती அது है? யெகோஷுவா பற்றி சாட்சி சொல்லும். वो यहोशुआ के लिए गवाही देती நீங்க है। வேதத்துல எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சரி, आप कलाम के अंदर कोई भी विषय ले लीजिए, அது நிச்சயமா அது யெகோஷுவாவை தான் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும். जरूर वो यहोशुआ को ही प्रकट करके दिखाएगा। இன்னும் அடுத்த அதாவது மே மாசத்துல ये मई महीने में 3 நாள் கான்ஃபரன்ஸ் அங்க மறைமலை நகர்ல இருக்குது. 3 दिन का कॉन्फ्रेंस मरेमले नगर में है। இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி நடக்கும்னு தெரியல. अभी जो परिस्थिति है उसे देखकर लगता नहीं कैसा होगा करके, ஆனா கர்த்தர் அதை எவ்விதத்துல நடத்தி தருவார். लेकिन परमेश्वर उसे चलाएगा। ஒருவேளை அங்க வச்சு நடத்தலாட்டியும் हो सकता है वहां पर नहीं होगा, ஆன்லைன்ல நம்ம நிச்சயமா அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம நடத்துவோம். तो ऑनलाइन में हम जरूर उस कॉन्फ्रेंस को चलाएंगे। அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா, उसमें भी यदि आप देखेंगे तो அந்த டேபர்னக்கலை பற்றி டீகோட் பண்ணும்போது, वो तंबू के बारे में जब डिकोड करेंगे, எல்லாத்துலயுமே நீங்க யெகோஷுவாவுடைய சாயலை நீங்க பார்க்க முடியும். सभी चीजों में आप यहोशुआ का छाव को देख सकते हैं। அது அன்னைக்கு நம்ம பார்ப்போம் நிச்சயமா. वो उसे हम जरूर देखेंगे। இன்னைக்கு நம்ம 12 கோத்திரத்தை பற்றி மாத்திரம் நம்ம பார்க்கலாம். आज 12 गोत्र के बारे में काफी देखेंगे। அது பார்க்கிறதுக்கு முன்னாடி उसे देखने से पहले நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु जी। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்களை
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में सौंपते हैं. நீர்தாமே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். आप बात कीजिए प्रभु. தேவனே எங்க இரண்டு பேரை நீங்க மறைத்துக் கொள்ளும் அப்பா. हम दोनों को आप छिपा लीजिए. உம்முடைய அக்கினிக்குள்ளாக மறைத்து तेरे अग्नि के अंदर छिपाकर நீர் எங்கள் மூலமா பேசும்படியாக ஜெபிக்கிறேன். और आप हमारे द्वारा बात कीजिए. கர்த்தாவே இந்த ரெக்கார்டிங்கும் கூட ये रिकॉर्डिंग भी प्रभु நல்ல அருமையாக நடக்க நீர் உதவி செய்வீராக. बहुत अच्छा रूप से होने के लिए आप मदद कीजिए. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. हमें छिपाकर आप प्रकट होइए. எங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆக கூடாது. हम दोनों को कोई भी डिस्ट्रैक्शन नहीं होना चाहिए. நாங்க ஒரே மனதோடு நாங்க கர்த்தாவே இந்த காரியத்தை செய்து முடிக்க நீ உதவி செய்வீராக. एक मन से हम इस चीज को करने के लिए आप मदद कीजिए. இந்த முழு இடத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ये पूरा जगह को तेरे हाथ में सौंपते हैं. உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வீராக. आपके काबू में ले लीजिए. இந்த இடத்துல உம்முடைய மகிமையினால் நீங்க நிரப்புவீராக. ये जगह को तेरे महिमा से भर दो. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் கர்த்தாவே इसे सुनने वाले हर किसी के हृदय में உம்முடைய மகிமையினால் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். तेरे महिमा से भरने के लिए विनती करता हूं. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए. நாங்க உம்மிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். हम आपसे कुछ पाना चाहते हैं. இன்னைக்கு பார்க்கிற இந்த டீகோடிங் கர்த்தாவே आज जो डिकोडिंग हम देखने वाले हैं ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் மாற்ற வேண்டும் அப்பா. हर किसी के मन को बदलना चाहिए. இன்னும் உமக்குள்ளாக நெருங்கி வரத்தக்க நீர் கிருபை और செய்யும். तेरी तरफ करीब आने के लिए मदद कीजिए. நீர் ஆசீர்வதித்தாங்க. आप आशीष कीजिए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இன்னைக்கு நம்ம 12 கோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். हम एक 12 गोत्र के बारे में हम देखेंगे. இந்த 12 கோத்திரமும் ये 12 गोत्र जो है இது கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். ये परमेश्वर से नियुक्त किया हुआ गोत्र है. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது परमेश्वर जब इब्राहिम को आशीष दिए வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் वो आकाश के तारों को तू गिन सकता है ஒரு சந்ததியும் எண்ணப்படும் சொல்லி சொன்னார். तो तेरा संतान भी गिना जाएगा करके बोला. சோ இந்த சந்ததி எப்படி பெருகிச்சு? देखिए संतान कैसे बढ़ गई. இந்த 12 கோத்திரத்தின் மூலமா தான் பெருகுது. ये 12 गोत्र के द्वारा ही बढ़ता है. சோ முதல்ல ஆபிரகாம், पहले अब्राहम, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, फिर इसहाक और याकूब. அந்த யாக்கோப் மூலமா 12 கோத்திரத்தை கர்த்தர் எடுக்கிறார். तो याकूब के द्वारा परमेश्वर 12 गोत्र को देता है. இதுல இருந்தா இஸ்ரவேல் சந்ததி அப்படின்னு சொல்லி வருது. इसमें से ही इस्राएल का संतान करके आता है. இப்போ இந்த 12 கோத்திரத்துல अब ये 12 गोत्र के अंदर இதுல முதல் கோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். पहले गोत्र के बारे में देखेंगे. ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் उत्पत्ति 29वां अध्याय அதுல 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 32वें वचन को पढ़ेंगे. सो लिया गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने यह कहकर उसका नाम रूबेन रखा कि यहोवा ने मेरे आंख पर दृष्टि की है, सो अब मेरा पति मुझसे प्रीति रखेगा. லேயர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தன் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பாருங்க, அருமையான ஒரு பேரு. देखिए अद्भुत नाम है. முதல் கோத்திரம் ரூபன் அப்படிங்கிற கோத்திரம். पहला गोत्र जो है रूबन करके गोत्र है. இந்த ரூபன்ங்கிற பெயரை ஏன் கொடுத்தார்? ये रूबन नाम क्यों दिया गया? அப்படி இந்த ரூபன்ங்கிற பேர்ல என்ன இருக்குது? ये रूबन नाम के अंदर क्या है? பாருங்க, நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திரும்ப ஞாபகம் விட்டுறேன். मैं जैसे पहले मैंने बताया था, मैं आपको दोबारा याद दिलाता हूँ. ஒவ்வொரு கோத்திரமும் மேசியாவை பற்றி, யெகோஷுவா பற்றி தான் சொல்லும். हर एक गोत्र जो है यहोशुआ के बारे में ही बताएगा. இதுல நான் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். छोटा सा आउटलाइन बताना चाहता हूँ. முதல் கோத்திரம் வந்து ரூபன், पहला गोत्र जो है रूबन, இரண்டாவது கோத்திரம் வந்து பெஞ்சமின், और दूसरा गोत्र बेंजामिन. இந்த முதல் கோத்திரம் வந்து யெகோஷுவாவுடைய முதல் வருகையை குறிக்குது. ये पहला गोत्र जो रूबन है वो मसीह के आगमन को बताता है. அது யெகோஷுவாவுடைய முதல் வருகையை குறிக்குது. वो यहोशुआ का पहला आगमन को बताता है. பெஞ்சமின்ங்கிற பெயர் வந்து, और बेंजामिन जो नाम है, இது கடைசி கோத்திரம். ये आखिर गोत्र है. இது அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கும். ये उसके दूसरे आगमन के बारे में बताता है. நடுவுல இருக்கிற 10 கோத்திரமும் நீங்க பாத்தீங்கன்னா, और बीच में जो 10 गोत्र है उसे देखेंगे तो அது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இடையே உள்ள ஒரு உறவை பற்றி கொடுத்திருக்கும். वो दूल्हा और दुल्हन के बीच में का संबंध के बारे में
उसने दिया होगा। சோ இது எல்லாமே மேசியாவை குறித்தான ஒரு காரியம். तो ये सारे चीज मेसिया के बारे में बताया गया சோ है। முதல்ல நம்ம ரூபனை பார்க்கலாம். पहले हम रूबन को देखेंगे। இந்த ரூபன்ல மொத்தம் 5 எழுத்து வரும். ये रूबन में कुल 5 शब्द है, अक्षर है। அந்த 5 எழுத்து சேரும்போது ये 5 अक्षर मिलकर அதுதான் நம்ம ரூபன் அப்படினு சொல்லி சொல்வோம். इसे ही हम रूबन बोलते हैं। இதுல முதல் எழுத்து வந்து ரேஷ், पहला अक्षर रेश, அதுக்கு பிறகு அலெஃப், और एलेफ। இங்க ஏற்கனவே எல்லாருக்கும் ஹீப்ரு தெரியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूं कि अब सभी को हिब्रू मालूम होगा। அப்படி தெரியல அப்படின்னா यदि नहीं मालूम है तो ஒண்ணும் குழப்பம் இல்ல, कोई गड़बड़ी नहीं। நீங்க இது முடிஞ்ச உடனே ये खत्म होते ही நீங்க என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் मेरे YouTube चैनल में जाइए। அங்க ஹீப்ரு அல்பபெட் பார்ட் 1 பார்ட் 2 அப்படினு சொல்லி இருக்குது. और उसमें हिब्रू अल्फाबेट पार्ट 1 पार्ट 2 है। அத நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாமே புரிய வந்துரும். उसे एक बार आप देख लेंगे तो सबको समझ में आएगा। நாங்க கிராமர் சொல்லி கொடுக்கிறது இல்ல, हम व्याकरण नहीं सिखाते हैं, நாங்க டீகோடிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். हम डिकोडिंग सिखाते हैं। சோ அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். तो आपको बहुत फायदामंद होगा। ஒவ்வொரு பேருக்குள்ள இருக்க ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க. एक एक नाम के अंदर के गुप्त चीजों को आप जान लोगे। இப்ப இந்த ரூபன்ங்கிற எழுத்து வார்த்தைக்குள்ள अब ये रूबन के नाम के अंदर ரேஷ்ங்கிற எழுத்து இருக்குது, रेश करके शब्द है, ஆலெஃப்ங்கிற எழுத்து இருக்குது, एलेफ करके शब्द है, வாவ்ங்கிற எழுத்து இருக்குது, वाव है, அடுத்தது பெத் இருக்குது, बेथ है, அடுத்தது நூன் சோஃபேத். और नून सोफेत है। இந்த 5 எழுத்து சேரும்போது ये 5 अक्षर मिलकर அத நம்ம ரூபன் அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். रूबन बोला जाता है। இதுல விசேஷமா इसमें विशेष रूप से இந்த வாவ்ங்கிற எழுத்தை நம்ம பார்க்கலாம். इस वाव अक्षर को देखेंगे। இந்த வாவ் எழுத்து என்ன செய்யும்? ये वाव अक्षर क्या करती है? இது ஜாயின் பண்ணும். ये जोड़ता है। ரெண்டு எழுத்தை ஜாயின் ये பண்ணும். 2 अक्षर को जोड़ता है। ரெண்டு வார்த்தையை ஜாயின் பண்ணும். 2 शब्दों को जोड़ता है। நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் வேணும்னு வைங்க. यदि आपको कोई मतलब चाहिए, ஒரு பேருக்குள்ள அர்த்தம் வேணும், एक नाम का अगर मतलब चाहिए, அந்த பேருக்குள்ள வாவ் இருக்கான்னு பாருங்க. उस नाम के अंदर वाव है क्या देखिए। அந்த வாவ் இருந்துச்சுன்னா वो वाव यदि होगा तो அது அந்த வாவ் வந்து ரெண்டு பொருளை இணைக்குது. वो वाव जो है 2 चीज को जोड़ता है। அப்ப நீங்க அது பையமா வச்சு ரெண்டு வேர்டை நீங்க तो கண்டுபிடிச்சிடலாம். उसके माध्यम से आप 2 शब्दों को पहचान सकते हैं। அதனுடைய அர்த்தத்தை வச்சு அதனுடைய கரெக்ட் அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க उसके முடியும். मतलब को देखकर आप सही मतलब समझ जाएंगे। ஹீப்ரு வந்து ரொம்ப சுலபமான ஒரு காரியம் தான். और हिब्रू जो है बहुत ही आसान चीज है। ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள் தான் இருக்குது, बहुत कम शब्द हैं, ஆனா ரெண்டு வார்த்தை இணைஞ்சு இன்னொரு வார்த்தை உருவாகும். लेकिन 2 शब्द मिलकर एक और शब्द हो जाता है। மூணு வார்த்தை இணைஞ்சு இன்னொரு வார்த்தை और உருவாகும். 3 शब्द मिलकर और एक शब्द हो जाए। வெறும் அதை பிரிக்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். केवल उसको अलग करना चाहिए। அதுல ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். साधारण सा चीज मैं बताता हूँ। எதுலெல்லாம் வாவ்ங்கிற எழுத்து வருதோ जिसमें वाव शब्द आता है, வாவ்ங்கிறது ரெண்டு எழுத்தை ஜாயின் பண்ணும். वाव जो है 2 शब्दों को जोड़ता है। அப்ப இது இது எந்தெந்த வார்த்தையை ஜாயின் பண்ணுது? तो ये कौन से 2 शब्द को जोड़ता है? ரைட் சைடுல ரெண்டு எழுத்து இருக்குது, वो राइट साइड में 2 शब्द है, லெஃப்ட் சைடுல ரெண்டு எழுத்து இருக்குது. और लेफ्ट साइड में 2 अक्षर है। சோ இந்த ரெண்டு வார்த்தை இணைக்கிறது தான் வாவ். तो ये दोनों शब्दों को जोड़ना ही वाव है। இப்போ இந்த ரேஷ் ஆலெஃப் சேரும்போது अब रेश और एलेफ अगर जुड़ गए तो இத ரா அப்படினு சொல்லி உச்சரிப்பாங்க. इसे रा करके पुकारते हैं। ரா அப்படினா रा बोले तो பாரு அப்படினு சொல்லி அர்த்தம். देख मतलब है। சோ ரா அப்படினா பாரு, रा का मतलब देख। அடுத்து இந்த பெத்தையும் நூனையும் சேர்த்தீங்கன்னா और बेत और नून को मिला देंगे तो அது அந்த கடைசி எழுத்தினுடைய உச்சரிப்பு பாருங்க. वो आखिरी चीज का बोल है। देखिए அத பென் அப்படினு சொல்லி உச்சரிக்கிறோம். उसे बेन बोलते हैं। பென் அப்படினா बेन बोले तो மகன் அப்படினு சொல்லி அர்த்தம். पुत्र मतलब है। குமாரன் அப்படினு சொல்லி அர்த்தம். पुत्र। சோ இங்க பாரு, यहाँ देख, இங்க குமாரன் இருக்கிறார். यहाँ पुत्र है। சோ இந்த வாவ் என்ன செய்யுது? ये वाव क्या करती है? ரெண்டு வார்த்தை இணைக்குது. दोनों शब्दों को जोड़ती है। ஒன்னு குமாரன், இன்னொன்னு பார். पहला पुत्र और दूसरा देख। அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? तो इसका मतलब क्या है? ரூபன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? रूबन के शब्द का मतलब क्या है? மகனை பாருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். पुत्र को देखो करके मतलब है। குமாரனை பாருங்கன்னு சொல்லி அர்த்தம். पुत्र को देखो करके मतलब है। இப்படிதான் அந்த அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ऐसे ही आप उसके मतलब को समझ सकते ஆனா हैं। இங்க நம்ம மீனிங் கண்டுபிடிக்க வரல, लेकिन यहाँ पर हम मतलब समझने के लिए नहीं आए, நம்ம டீகோடிங் பண்ண வந்திருக்கிறோம். हम डिकोडिंग करने के लिए आए हैं। இந்த டீகோடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா इस डिकोडिंग में अगर आप देखेंगे
देखेंगे तो இப்போ இங்க பாருங்கிற வார்த்தை இருக்குது, देख करके शब्द है, இங்க மகன்ங்கிற வார்த்தை இருக்குது. पुत्र करके एक शब्द है। எந்த மகனை பார்க்கணும்? किस पुत्र को देखना है? இந்த வாவ்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ये वाव का एक मतलब है। வாவ் அப்படின்னா ஆணி. वाव का मतलब किला। அப்ப இந்த எந்த மகனை பார்க்கணும்? तो किस पुत्र को देखना है? ஆணினால் அடிக்கப்பட்ட மகனை பார்க்கணும். तो किले से मारे गए पुत्र को देखना है। So, ரூபன் வந்து எதை குறிக்குது? रूबन किसको बताता है? நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட குமாரனை பார் அப்படிங்கிறது தான் குறிக்கும். हमारे लिए क्रूस पे जो मारा गया वो पुत्र को देख करके मतलब है। யெகோஷுவாவை பாருங்கன்னு சொல்லி அர்த்தம் தான். यहोशुआ को देख करके मतलब है। இந்த முதல் கோத்திரம், ये पहला गोत्र அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்க சொல்லுது. उसके पहले आगमन को बताता है। யெகோஷுவாவுடைய முதல் வருகையில यहोशुआ का पहला आगमन, அவர் என்ன செய்யப்படுவார்? वो क्या किया जाएगा? அவர் ஆணினால் அடிக்கப்படுவார். वो किले से मारा जाएगा। அவரை பாருங்க, उसको देखो, அவர் அறிந்து கொள்ளுங்க, उसे जान लो। அவர் யாருங்கிறத அறிந்து वो கொள்ளணும். कौन है करके जानना है। கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर का इच्छा होगा நீங்க तो, யாராவது யூதர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு ஏற்பட்டால் या हो सकता है अगर यदि आप कोई यहूदी को मिलते हैं, உங்க சான்ஸ மிஸ் பண்ணாதீங்க. आप आपका जो अवसर है उसे खो मत जाइए। அவங்களோட பேசுங்க. आप उनसे बात कीजिए। ஒருவேளை அவங்களுடைய பேர் ரூபனா இருந்ததுன்னு வைங்க, हो सकता है उनका नाम यदि रूबन होगा அவங்கள तो விட்டுற வேண்டாம். उनको मत छोड़ो। அவங்களுக்கு இந்த டீகோடிங்க சொல்லி காமிங்க. उनको ये डिकोडिंग सिखाइए। ரூபன் அர்த்தம் என்ன தெரியுமா? रूबन का मतलब क्या है मालूम है क्या? சிலுவையில் அடிக்கப்பட்ட குமாரனை பாருங்க. क्रूस पे मारे गए पुत्र को देखो। பாருங்க, எந்த ஒரு டீகோடிங் பண்ணாலும் कोई भी डिकोडिंग जब हम करते हैं, அதுக்கு ஒரு வசனத்தை கொடுக்கணும். उसके लिए एक वचन को देना है। பாருங்க, நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். अब हम एक वचन को देखेंगे। 1 கொரிந்தியர்ல அருமையான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. पहले कोरिन्थियों में एक अच्छा अद्भुत वचन दिया गया பவுல் है। இத பற்றி ரொம்ப அருமையா சொல்றார். भाई पॉल जो है इसके बारे में अद्भुत रीत से बताता है। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல पहला कोरिन्थी का दूसरा अध्याय, அதுல 2ஆம் வசனத்தை பாருங்க. उसमें दूसरे वचन को देखेंगे। இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். क्योंकि मैंने यह ठान लिया था कि तुम्हारे बीच यीशु मसीह वरन क्रूस पर चढ़ाए हुए मसीह को छोड़ और किसी बात को न जानूं। சோ இயேசு கிறிஸ்துவை, तो यीशु मसीह को, அதாவது யெகோஷுவாவை, इसका मतलब यहोशुआ को। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் குமாரனா இருக்கிறார். वो पुत्र है। யெகோஷுவாவை, यहोशुआ को சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, वो क्रूस पे मारा गया वही है करके, பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட அவர், वो क्रूस पे मारा गया वो। யெகோஷுவா ஆணினால் அடிக்கப்பட்ட அறையப்பட்டார். यहोशुआ किले से मारा गया, அவரே அன்றி वही उसी को छोड़ வேறொன்றி உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். और कुछ भी नहीं जानूं। அப்ப வேற எதுவுமே அறிய வேண்டாமா? तो और कुछ नहीं जानना है क्या? அவரை மட்டும் பாருங்க, वो केवल उसी को देखो, அவரை மட்டும் நீங்க அறிந்து கொள்ளுங்க. उसी को जान लो। அதை மட்டும் செய்தாலே போதும். केवल उतना कर देंगे तो काफी है। கர்த்தர் சித்தமான ஒரு சில டீகோடிங்ஸ் இருக்கு, அந்த டீகோடிங் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். यदि परमेश्वर का इच्छा होगा तो और थोड़े कुछ डिकोडिंग है वो मैं बताना चाहता हूँ। இன்னைக்கு நம்ம ராப்சர்ல போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். आज हम पुनरुत्थान में जाना है करके हम इच्छा रखते हैं। ராப்சர்ல போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? पुनरुत्थान में जाना है तो क्या करना है? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு आज बहुत मसीही लोगों को எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசமே இல்லை. पुनरुत्थान का विश्वास ही नहीं है। அவங்களுக்கு அதனுடைய காரியமே அப்படி ஒரு காரியம் இருக்குன்னே தெரியாது. ऐसा एक चीज है करके उनको मालूम नहीं। அவங்களுக்கு அது அவங்க புரியணும். वो जानना है। பவுல் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணா, भाई पॉल एक दिन प्रचार किए, நாம ஒரு நாள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். हम एक दिन हम सब जन एक दिन रूपांतर होंगे। பாருங்க, இந்த மறுரூபம் நடக்கும். ये रूपांतर होगा। கர்த்தர் சித்தமான இன்னைக்கு நம்ம இந்த ராப்சருக்கு ஒரு டீகோடிங் நம்ம பண்ணி பாப்போம். प्रभु का इच्छा होगा तो आज हम उस रैप्चर का डिकोडिंग करेंगे। சோ யெகோஷுவாவுடைய முதல் வருகையில, तो यहोशुआ का पहला आगमन, அவர் சிலுவையில் அடிக்கப்படுவாருங்கிறது இப்பவே தீர்மானமாயிடுச்சு. वो क्रूस में मारा जाएगा करके अभी ही मालूम पड़ गया। எப்போ ரூபன் பிறந்தாரோ, जब रूबन पैदा हुआ அப்பவுமே அது தீர்மானமாயிடுச்சு. तब ही वहां स्थिर हो गया। கர்த்தர் பிளானிங் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டார். परमेश्वर ने अपना प्लानिंग दिखा दिया। என்னுடைய முதல் வருகைக்கு இந்த அடையாளத்தை கொடுக்கிறேன். मेरा पहला आगमन के लिए मैं चिन्ह देता हूँ। சோ சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை பாருங்கள். वो क्रूस पे मारा गया मसीह को देखो। பாருங்க, ரூபன் வந்து முதல் வருகைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். देखिए रूबन जो है पहले आगमन का एक चिन्ह है। சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிறோம். सोच कर देखिए हम कैसे परिस्थिति में हैं। பைபிள்ல எத்தனையோ பெயர்கள் இருக்குது. कलाम के अंदर बहुत सारे नाम हैं। ஒவ்வொரு பேரையும் டீகோட் பண்ணி பாருங்களேன். हर नाम को डिकोड करके देखिए।
நம்ம இப்போ சோ இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா ऐसे हर एक चीज को डिकोड करेंगे तो அதுல நிறைய ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். उसमें बहुत सारे गुप्त चीजों को आप जान पाएंगे. டீகோட் பண்ணும்போது डिकोड करते समय கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க. मुझे भी भेजिए. நான் செக் பண்ணி பாத்துக்கிடுறேன். मैं उसे चेक करूंगा. நான் அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் செக் பண்ணி பாத்துக்கிடலாம். मुझे जितना मालूम है उतना मैं चेक कर लूंगा. ஏன்னா சில டீகோடிங் வந்து சில நிறைய பேர் எனக்கு அனுப்புறாங்க டீகோடிங். बहुत सारे लोग मुझे वो डिकोड करके भेजते हैं. நான் அந்த வார்த்தையை டீகோட் பண்ணிருக்கிறது சரியான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. भाई ये शब्द को मैंने डिकोड किया है, जरा सही है कि नहीं देखिए. சோ இப்படி நீங்க டீகோடிங் நீங்க பண்ற டீகோடிங் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. तो आप जो डिकोडिंग करते हैं उसे भेजिए. எனக்கும் கொஞ்சம் வேலை வேணும். मुझे भी थोड़ा काम चाहिए. நானும் அதுல உட்கார்ந்து டீகோடிங் பண்ணி பாப்பேன். मैं भी उस डिकोडिंग को करके देखूंगा. உங்க டீகோடிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். आपका डिकोडिंग एकदम सही होना चाहिए. அதாவது இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்க கூடாது. ऐसा घुमा फिरा के नाक को पकड़ना जैसा नहीं होना चाहिए. தெளிவான டீகோடிங்கா இருக்கணும். एकदम सीधा डिकोडिंग होना चाहिए. இப்போ ஆருக்கு ஒரு வசனம், वो 6 आर के लिए एक वचन, ரேஷ்க்கு ஒரு வசனம், रेश के लिए एक वचन, ஆலஃப்க்கு இன்னொரு வசனம், एलेफ के लिए दूसरा वचन, வாவுக்கு இன்னொரு வசனம், वाव के लिए और एक वचन. அப்படி இருக்க கூடாது. वैसा नहीं होना. ஒரு வார்த்தையை டீகோட் பண்ணீங்கன்னா एक वचन को यदि आपने एक शब्द को डिकोड किया तो அதனுடைய கன்ஃபர்மேஷன் எப்படி கொடுப்பீங்க? उसका कंफर्मेशन कैसे दोगे? ஒன்னு வசனத்தின் மூலமா கொடுக்கணும். एक वचन के द्वारा देना है. அடுத்தது சாப்டர் மூலமா கொடுக்கணும். या फिर वो किताब वो चैप्टर के द्वारा देना है. அல்லாட்டி ஒரு புத்தகத்தின் மூலமா கொடுக்கணும். या फिर एक किताब के द्वारा देना है. அதாவது 66 புத்தகத்துல ஒரு புத்தகத்தை சொல்றேன். ये जो 66 पुस्तक है हमारे पास उसमें से एक बोल रहा हूँ. நான் வேதத்துல இந்த உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்குது. ये संसार में बहुत सारी किताबें हैं. இப்போ உதாரணமா ஏனோக்கின் புத்தகம் இருக்குது. अभी एनोक का किताब है. யாசேரின் புத்தகம் இருக்குது. यासेर का किताब है. 1 மக்கபே 2 மக்கபே இருக்குது. पहला मकबे और दूसरा मकबे இப்படி है. எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ऐसा बहुत सारे चीज है. ஆனா நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா लेकिन जब आप डिकोड करेंगे நம்ம கையில இருக்கிற 66 புத்தகத்துல இருந்து அந்த புக் மூலமா காமிக்கணும். वो हमारे हाथ में जो 66 बुक है उसमें से दिखाना है. அல்லது நீங்க ஒரு இன்சிடென்ட் பைபிள்ல இருக்கிற ஒரு இன்சிடென்ட் மூலமா நீங்க காமிக்கலாம். या फिर कलाम में जो कोई एक चीज एक घटना घटी होगी उसे भी दिखा सकते அல்லது हैं. வேதத்துல இருக்கிற ஒரு ஸ்டோரி வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். या फिर कलाम में जो कहानी है वो देख के कंफर्म कर सकते இப்படி हैं. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க ஏதாவது ஒன்னு காமிக்கணும். ये कंफर्मेशन के लिए कुछ दिखाना है. இப்படி காமிக்கல அப்படின்னா अगर आप नहीं दिखा सकते உங்க டீகோடிங் அக்செப்டபிள் ஆகாது. तो आपका डिकोडिंग सही नहीं होगा. நீங்க சுத்தி டீகோடிங் பண்ணீங்கன்னா आप घुमा के डिकोडिंग करेंगे तो அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா उसका मतलब क्या होगा? உங்க மனசுல ஒரு டாக்டரின் இருக்குது. आपके मन में एक डॉक्ट्रिन है. அந்த டாக்டரினை இந்த வார்த்தையோட ஃபிட் பண்ண பாக்குறீங்க. उस डॉक्ट्रिन को इस वचन के अंदर फिट करने की कोशिश कर रहे हैं. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். ऐसा मत कीजिए. நல்ல நிம்மதி அமைதியா நீங்க டீகோட் பண்ணுங்க. एकदम शांति से डिकोडिंग कीजिए. கண்டிப்பா இந்த இதுல எனக்கு டீகோடிங் வந்தே ஆகணும்னு சொல்லி பிரஸ் பண்ணாதீங்க. जरूर इसमें डिकोडिंग आना चाहिए करके ज्यादा फोर्स मत कीजिए. ஒரு நல்ல ஃபுல் ஸ்கேப் ஷீட் எடுத்துக்கிடுங்க. एक अच्छा फुल स्केप शीट ले लीजिए. ஒரு வார்த்தை எழுதுங்க. एक शब्द को लिखिए. அதுக்கு ஹீப்ரூல என்னன்னு பாருங்க. उसका हिब्रू में क्या है करके அதை நீங்க டீகோட் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு வைங்களேன். और डिकोड करके यदि मैच नहीं होता है ஃபைல் பண்ணி வச்சிருங்க. उसको फाइल करके रख दो. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி தருவா. कभी ना कभी परमेश्वर उसे प्रकट करके देगा. பாருங்க இப்படி நீங்க நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். मैं ऐसे ही किया हूँ. நான் ஒவ்வொரு தடவை எழுதும்போது मैं हर बार लिखते समय யெகோவா ஈரே यहोवा ईरे அதுக்கு நான் டீகோட் பண்ணி பார்த்திருக்கிறேன். उसके लिए मैंने डिकोड करके देखा है. கிடைக்கவே இல்லை எனக்கு ஆரம்பத்துல. शुरुआत में मुझे मिला ही नहीं. அது ஒரு ஃபைலிங் பண்ணிட்டேன். उसे एक फाइल करके रख दिया. யெகோவா ராஃபா यहोवा रफा டீகோடிங் கிடைக்கல. डिकोडिंग नहीं मिला. அது அப்படியே வச்சிட்டேன். उसको ऐसे ही रख ஆனா दिया. இன்னைக்கு எல்லாத்துக்கும் டீகோடிங் கிடைச்சிருக்கு लेकिन எனக்கு. आज मुझे सब चीज के लिए डिकोडिंग दिया சோ है. இது அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. उस दिन में नहीं मिला. ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. लेकिन आज मिला है. நான் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணல. मैं उसके लिए कुछ जबरदस्ती नहीं किया. ஜெபத்தோட இருங்க. प्रार्थना के साथ रहिए. கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். परमेश्वर प्रकट करेगा. அவர் வெளிப்படுத்தும் போது वो प्रकट करते समय நீங்க ஆனந்தத்துல துள்ளுவீங்க. आप खुशी के साथ कूदोगे. சோ ரூபன் வந்து ஃபர்ஸ்ட் கமிங்க்கு ரூபன் வந்து அடையாளமா இருக்காங்க. तो रूबन जो है उसके पहले आगमन का चिन्ह है. சோ அடுத்தது கடைசி கோத்திரத்தை பார்க்கலாம். और आखिरी गोत्र को देखेंगे. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் उत्पत्ति 35वां अध्याय அதுல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 18 वचन को पढ़ेंगे. तब ऐसा हुआ कि वह मर गई और प्राण निकलते निकलते उसने उस बेटे को नाम बिनोनी रखा, पर उसके पिता ने उसका नाम बेन्यामीन रखा. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது
அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இங்க நம்ம கடைசி கோத்திரத்தை குறித்து பார்க்க போறோம். यहाँ आखिरी गोत्र के बारे में देखने वाले हैं. இந்த கடைசி கோத்திரத்தை பற்றி சொல்லும்போது इस आखिरी गोत्र के बारे में बताते समय அதனுடைய ஒரிஜினல் பெயர் என்னது? उसका रियल नेम क्या है? பெனோனி. बेनोनी. சோ 12 கோத்திரத்துல கடைசி கோத்திரத்தின் பெயர் என்ன? तो 12 गोत्र में आखिरी गोत्र का नाम क्या है? அது பெனோனின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. बेनोनी करके रखा गया. இந்த பெனோனிங்கிற பெயரை தான் ये बेनोनी जो नाम है இத அவன் யாக்கோபு வந்து மாத்துறார். याकूब उसे बदलता है. பெனோனி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? बेनोनी का मतलब क्या है? பெனோனி அப்படின்னா துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். बेनोनी का मतलब दुख का पुत्र. நம்ம என்னைக்காவது அப்படி பேர் வைப்போமா? हम ऐसा नाम रखते हैं क्या? பெனோனி அப்படின்னு சொல்லி பேர் வைப்போமா? बेनोनी करके नाम रखते हैं क्या? அதாவது துக்கத்தின் மகன் அப்படி சொல்லி பேர் வைப்போமா? वो पीड़ा का पुत्र करके नाम रखेंगे क्या? குழந்தை பாருங்க, குழந்தை பிறந்த உடனே बच्चा जन्म होते ही பிறக்கிறதுக்கு முன்னாடியே और बच्चा जन्म होने से पहले பேர் வைக்கிறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க. नाम रखने के लिए पति और पत्नी दोनों वहाँ कोशिश करते हैं. ஆம்பளை பையன் பிறந்த அந்த பேர் வைக்கணும், लड़का हुआ तो ये नाम रखना है, பொட்டப்புள்ள பிறந்த அந்த பேர் வைக்கணும், लड़की हुई तो ये नाम रखना है. பெரியோர்களின் பேர் வைக்க நம்ம ஆசைப்படுவோம். और बड़े बुजुर्गों का नाम रखना हम चाहते हैं. ஆனா இஸ்ரவேல் அந்த வேதத்துல நடந்த சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, लेकिन कलाम के अंदर जो घटनाएं हुई उसे हम देखेंगे तो அவங்க பெரியோர்கள் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது இல்ல. वो बुजुर्गों का नाम रखना है करके नहीं रखा. ஆனா சம்பவத்தின் அடிப்படையில அவங்க பேர் வைப்பாங்க. लेकिन जो परिस्थिति होता है उस परिस्थिति के हिसाब से नाम रखते हैं. இப்போ அவங்க ரொம்ப துக்கத்தோடு குழந்தை பெற்றெடுத்தா, अभी वो बहुत पीड़ा के साथ बच्चे को जन्म दी, அதனால குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? इसीलिए उस बच्चे का नाम क्या रखा? பெனோனி அப்படி சொல்லி வச்சிட்டாங்க. बेनोनी करके रखा. ஆனா இஸ்ரவேல் வந்தால், लेकिन इजराइल आया. இஸ்ரவேல் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, लेकिन इजराइल आके क्या बोला? இவன் பேரு பெனோனி கிடையாது, इसका नाम बेनोनी नहीं, இவன் பேர் வந்து பெஞ்சமின் அப்படி சொல்லி इसका नाम வச்சிட்டார். बेन्यामीन है. இந்த பெஞ்சமின் தான் 12வது கோத்திரம். ये बेंजामिन जो है 12वां गोत्र का है. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி मैं जैसे आपने आपको बोला, முதல் கோத்திரம் வந்து முதல் வருகை குறிக்குது, पहला गोत्र जो है पहले आगमन को बताता है, கடைசி கோத்திரம் வந்து செகண்ட் கமிங் குறிக்குது. और दूसरा आखिरी जो गोत्र है वो दूसरे आगमन को बताता है. இந்த கமிங்லயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. इस कमिंग के अंदर भी बहुत सारे समस्याएं हैं. அதுலயும் நிறைய டாக்டரின்ஸ் உருவாயிட்டு. उसमें भी बहुत सारे डॉक्ट्रिन्स हो गए. தயவு செய்து சொல்றேன், मैं नम्र विनती करता हूँ, இந்த மாதிரி டாக்டரின்ல எதிரும் விழ வேண்டாம். ये डॉक्ट्रिन में मत गिरिए. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, मेरे पास किसी ने कहा, கர்த்தருடைய வருகை இப்போ இருக்காது, भाई प्रभु का आगमन अब नहीं होगा, 7 வருஷம் உபத்திர காலம் நடக்கும், 7 साल पीड़ा का समय है, அதுக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ள கர்த்தர் வருவார், उसके बाद ही परमेश्वर आएगा. இப்படி ஒரு சகோதரன் எனக்கு சொன்னாங்க. ऐसा एक भाई ने मुझे बोला. இன்னொரு சகோதரன் என்ன சொன்னாங்கன்னா, और एक भाई मुझसे क्या बोले, அப்படி கிடையாது, ऐसा नहीं है. 7 வருஷம் உபத்திர காலத்துக்கு முன்னாடியே, और 7 साल पीड़ा जो 7 साल पीड़ा का है उससे पहले ही யெகோஷுவனுடைய வருகை இருக்கும். यहोशुआ का आगमन होगा. நான் இவங்களுக்கு எல்லாம் சொன்ன ஒரே ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, मैं इनको एक ही चीज बताया, கர்த்தருடைய வருகை இருக்கும், परमेश्वर का आगमन होगा. அது எப்போ இருக்குங்கிறது நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். वो कब होगा करके मत चिंता அவருடைய कीजिए. வருகைக்கு நீங்க ஆயத்தமாகுங்க. उस आगमन के लिए आप तैयार हो जाओ. ஏன்னா ஒருவேளை இன்று ராத்திரி அவருடைய வருகை இருக்குமானா, हो सकता है आज रात को उसका आगमन है तो அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? आप कहाँ होगे? நம்மளுடைய நிலைமை என்ன? अपना क्या परिस्थिति சோ है? இப்படி நிறைய டாக்டரின் இருக்குது. ऐसे बहुत सारे डॉक्ट्रिन हैं. சிலவங்க ரகசிய வருகையில இருப்பாங்க. कुछ लोग गुप्त आगमन के बारे में विचार जो सोचते हैं. என்கிட்ட ஒரு சகோதரன் சொன்னாங்க, मेरे पास एक भाई बोले, எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. जो उठा ले जाना हो गया. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. मैं एकदम अचंभित हो गया. எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிட்டா அப்ப நம்ம இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? अगर उठा ले जाना हो गया तो हम क्या कर रहे हैं यहाँ पर? அப்ப நான் கேட்டேன், என்னைக்கு இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துச்சுன்னு तो கேட்டேன். मैंने उनसे पूछा कब हुआ ये? 1965 முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. वो बोले कि 1965 में ही हो गया. அப்புறம் நான் எனக்கு அவங்ககிட்ட அதுக்கு மேல கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு புரியல. मैं उसके बाद और जब सवाल पूछने लगा तो वो समझ नहीं அவங்க पाए. பாஸ்டர்ட்ட உட்கார்ந்து பேசினேன். उनके पासवान के साथ बैठकर बात
बात ஒரு किया, சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. कुछ सवालों को जवाब नहीं दे पाए। என்னை கூட்டு போன இந்த சகோதரர் வந்து இப்ப அந்த சபையில இல்ல, வேற எங்கேயோ இருக்கிறாங்க. और मुझे जो लेकर गए वो भाई अभी वो कलीसिया में नहीं हो, कहीं और है। பாருங்க, டாக்டரின் வந்து ஓகே, அது ஓகே தான், இல்லன்ட்டு இல்ல. डॉक्ट्रिन ठीक है, वो नहीं है करके नहीं, ஆனா டீகோடிங் குள்ள உங்க டாக்டரினை கொண்டு வராதீங்க. लेकिन डिकोडिंग में अपना डॉक्ट्रिन को मत लेकर இப்ப आइए। இந்த பெஞ்சமின் எடுக்கும்போது अब ये बेंजामिन को ले लेंगे तो இது இரண்டாம் வருகை குறிக்குது. ये दूसरे आगमन को बताता So, है। எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். तो कैसे करके हम देखेंगे। இப்ப இதுல பென் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எழுத்து வரும். ये बेन करके जो शब्द है उसका 2 अक्षर है। அதுக்கு பிறகு இந்த ஜாமீனோட ஜாமீன் கிடையாது. जामीन बोलेंगे तो जामीन नहीं, தமிழ்லயும் ஹிந்திலயும் யாமீன் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. तमिल और हिंदी में यामीन दिया गया So, है। யாமீன் தான் கரெக்ட் எழுத்து. वो यामीन ही सही है। So, இந்த யாமீன் நாங்க எழுதிருந்தேன். तो यामीन में लिखता हूँ यहाँ पर। So, இப்படிதான் இந்த பென்யமீன் எழுதுவாங்க. ऐसे ही बेंजामिन को लिखते हैं। இப்ப இந்த பெஞ்சமின்ல வந்து अब बेंजामिन में இந்த ரெண்டு எழுத்து தான் என்னது பென். ये 2 अक्षर ही बेन है। பென் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? बेन का मतलब क्या है? பென் அப்படின்னா மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். बेन का मतलब पुत्र। இப்ப அடுத்தது யாமீன். दूसरा जो है यामीन। இந்த யாமீன் அப்படின்னா यामीन का मतलब ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். दाहिना हाथ। இப்ப யாமீன் அப்படின்னா ரைட் ஹேண்ட். यामीन बोलेंगे तो दाहिना हाथ। சோ பென் அப்படின்னா குமாரன். बेन का मतलब पुत्र। யாமீன் அப்படின்னா வலது கரம். यामीन दाहिना हाथ। சோ பென்யமீன் அப்படின்னா बेन यामीन का मतलब வலது கரத்தின் குமாரன். वो दाहिना हाथ का पुत्र। சோ யாக்கோபு கடைசி கோத்திரத்தை பார்த்து என்ன சொன்னார்? तो याकूब ने आखिरी गोत्र को देखकर क्या बोला? இது என்னுடைய வலது கரத்தின் குமாரன். ये मेरे दाहिना हाथ का पुत्र है। இதே போலதான் ऐसे ही யெகோஷுவாவும் यहोशुआ भी அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போகும்போது वो मर के दफनाए जाने के उठाए ले जाने के बाद அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். वो पिता के दाहिने हाथ पर विराजमान है। அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் எப்படி இருக்கிறார்? वो पिता के दाहिने तरफ कैसे है? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை போல இருக்கிறார். वो मारा गया मेमना के मानिंद है। சோ பிதாவுடைய வலது கரத்தின் மகனாக இருக்கிறார். वो पिता का दाहिना हाथ का पुत्र है। பாருங்க, இவர் முதல் கோத்திரத்துல வரும்போது पहले गोत्र में आते समय அவர் சிலுவையில் அடிக்கப்படுறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். वो क्रूस पे मारा जाता है करके हम देखते हैं। இப்ப கடைசி கோத்திரத்தை பார்க்கும்போது अब आखिरी गोत्र को देखेंगे तो அது அவருடைய இரண்டாம் வருகை குறித்து நான் சொன்னேன். वो उसके दूसरे आगमन को बताता है करके मैंने बोला। அது எப்படின்னு பார்க்கலாம். वो कैसे करके ஆனா देखेंगे। இதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது लेकिन इसका मतलब देखते समय அது வலது கரத்தின் மகன் சொல்லி வருது. वो दाहिना हाथ का पुत्र करके आता பாருங்க, है। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्क का किताब அதுல 14ஆம் அதிகாரம் उसमें 14वां अध्याय 62ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और उसमें 62 वर्ष 62 को देखेंगे। यीशु ने कहा, हाँ मैं हूं, और तुम मनुष्य के पुत्र को सर्वशक्तिमान के दाहिने और बैठे और आकाश के बादलों के साथ आते देखोगे। அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, கர்த்தர் சொல்றார், परमेश्वर ने कहा, நான் வானத்தின் மேகத்துல வருகிறத நீங்க பாப்பீங்க. मैं आकाश में आते समय तुम देखोगे। ஆனா எப்படி பாப்பீங்க? लेकिन कैसे देखोगे? நான் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறவராக நீங்க பாப்பீங்க. मैं सर्वशक्तिमान के दाहिने हाथ बैठा हुआ देखोगे। சோ எப்படி நம்ம அவருடைய வருகையில பாப்போமா? तो उसे हम कैसे देखेंगे? வலது கரத்தின் மகனாக பாப்போம். दाहिने हाथ का पुत्र के मानी देखेंगे। சோ வலது கரத்தின் மகன் யாரு? दाहिने हाथ का पुत्र कौन है? பெஞ்சமின் தான் வலது கரத்தின் மகன். बेंजामिन ही दाहिना हाथ का पुत्र है। இந்த வலது கரத்தின் மகன் இது யாரை இண்டிகேட் பண்ணுது? ये दाहिना हाथ का पुत्र किसे बताता அது है? யெகோஷுவாவை இண்டிகேட் பண்ணுது. वो यहोशुआ को बताता है। அவருடைய இரண்டாம் வருகையை சுட்டி காமிக்குது. उसके दूसरे आगमन के बारे में बताता சோ है। அதனால தான் நான் சொன்னேன், इसलिए मैंने कहा, ரூபன் முதல் கோத்திரம், रूबन पहला गोत्र, பென்யமீன் கடைசி கோத்திரம். और बेन्यामीन आखिरी गोत्र। முதல் கோத்திரம் அவருடைய முதல் வருகை குறிக்குது. पहला गोत्र उसके पहले आगमन को बताता है। கடைசி கோத்திரம் 12வது கோத்திரம் இரண்டாம் வருகையை குறிக்குது. और 12वां गोत्र जो है आखिरी गोत्र, वो उसके दूसरे आगमन को बताता है। இந்த ரெண்டையும் இணைச்சோம்னா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. इस दोनों को अगर जोड़ देंगे तो कैसा होगा, सोच कर देखिए। நான் இந்த பேர்களை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ये नाम को जब मैं देखता
हूँ तो मुझे बहुत आनंद होती है। நான் கடைசியில இந்த ரெண்டு பேரை இணைப்பேன். आखिर में मैं दोनों नाम को जोड़ूंगा, அதாவது ரூபன், रूबन, அதுக்கு பிறகு பென்யமீன், उसके बाद बेन्यामीन। இந்த ரெண்டு இணைச்சு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ये दोनों को जोड़कर मैं दिखाने वाला இந்த हूँ। ரெண்டு இணைக்கும் போது ये दोनों को जोड़ते समय நான் இணைச்ச மாதிரி நீங்க எல்லாத்தையும் இணைச்சிடாதீங்க. मैं जैसा जोड़ रहा हूँ ऐसे सभी शब्दों को मत जोड़ो। நான் இந்த ரெண்டு பேரை எதுக்கு இணைச்சேன்னா मैं ये दोनों नाम को क्यों जोड़ा, அதுக்கு காரணம் இருக்குது, उसका एक कारण है, அதுக்கு வசனம் இருக்குது. उसका वचन भी है, அதனாலதான் ரெண்டையும் இணைச்சேன். इसलिए मैं दोनों को जोड़ दिया। இந்த ரெண்டையும் நீங்க இணைக்கும் போது ये दोनों को जोड़ते समय அதுல உங்களுக்கு அருமையான யெகோஷுவாவுடைய பெயர் உங்களுக்கு கிடைக்கும். उसमें यहोशुआ का नाम मिलेगा। அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்ன காமிச்சது. इसीलिए मैंने आपको ये So, दिखाया। இது கடைசியில நம்ம பார்க்கலாம். ये आखिर में हम देखेंगे, இது இப்போ பார்க்க கூடியது இல்ல. ये अभी देखने वाली चीज சோ नहीं। இப்போ முதல் கோத்திரமும் கடைசி கோத்திரத்தையும் நம்ம பார்த்தோம். तो पहला गोत्र और आखिरी गोत्र को हमने देखा। முதல் கோத்திரம் ரூபன், पहला गोत्र रूबन, 12வது கோத்திரம் பெஞ்சமின். 12वां गोत्र जो है बेंजामिन, அவருடைய முதல் வருகை, அவருடைய இரண்டாம் வருகை. उसका पहला आगमन और दूसरा आगमन। சோ இந்த ரெண்டு காரியத்தையும் இண்டிகேட் பண்ணுது. ये दोनों चीज को बताता है। இப்போ உள்ள இருக்கிற 10 கோத்திரத்தையும் ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். अब अंदर जो 10 गोत्र है उसे एक एक करके हम देखेंगे। இந்த 10 கோத்திரமும் ये 10 गोत्र மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இடையில் உள்ள ஒரு இணைப்பு. दुल्हा और दुल्हन के बीच का एक संबंध है। எல்லாத்திலயுமே தீர்க்க தரிசனம் இருக்கு. सभी में भविष्यवाणी है। அந்த தீர்க்க தரிசனம் ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்க वो போறோம். भविष्यवाणी को एक एक करके देखने वाले இந்த இந்த மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. इसे मिस मत कीजिए। உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது உங்களுக்கு நீங்க யாருக்கெல்லாம் தெரியும், உங்களை யாருக்கெல்லாம் தெரியுமோ आप जिस चीज को मालूम है அவங்க எல்லாத்துக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. सभी को ये बताइए। இது நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். हमारे अंदर उसे नहीं रखना है। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर जरूर हमें आशीष दे। இப்ப நம்ம அடுத்த நம்ம கோத்திரத்தை குறிச்சு பார்க்கலாம். अगला गोत्र के बारे में देखेंगे। நம்ம எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்க போறது இல்ல. हम सीधा ऑर्डर से हम नहीं देखेंगे, நம்ம ஒரு கான்செப்டோட நம்ம பார்க்க போறோம். एक कॉन्सेप्ट के साथ देखेंगे। பாருங்க, இந்த கோத்திரங்கள்ல வந்து इस गोत्र के अंदर சோ இப்ப 10 கோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். अब ये 10 गोत्र के बारे में देखने वाले இந்த हैं। 10 கோத்திரத்துக்குள்ளேயும் மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவு பற்றி பார்க்க போறோம். ये 10 गोत्र के अंदर दूल्हा और दुल्हन के संबंध के बारे में हम देखने वाले हैं। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். उत्पत्ति का 29वां अध्याय 34वां वचन को हम पढ़ेंगे। फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने कहा, अब की बार तो मेरा पति मुझसे मिल गया है, क्योंकि उससे मेरे 3 पुत्र उत्पन्न हुए, इसलिए उसका नाम लेवी रखा गया। பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். இப்ப நம்ம லேவியை குறித்து நம்ம பார்க்கலாம். अब लेवी के बारे में देखेंगे। இந்த லேவி வந்து ये लेवी, இவன் 3வது பையன். ये तीसरा बच्चा है। இவனுடைய ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா ஹீப்ரூல इसके हिब्रू अक्षर को देखेंगे तो 3 எழுத்து தான் வரும். केवल 3 अक्षर है। அந்த 3 எழுத்துல முதல் எழுத்து வந்து லாமெட், पहला अक्षर है लैमेट, அப்ப இரண்டாவது எழுத்து வந்து வாவ், दूसरा वाव, மூணாவது வந்து யோத். तीसरा योद। இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் லேவி. ये 3 अक्षर को ही लेवी बोला जाता है। இப்போ இந்த லேவில வந்து ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி लेवी के बारे में जैसे कि मैंने पहले कहा, ரூபன்ல நம்ம பார்த்த மாதிரி रूबन में जैसे हमने देखा, வாவ் வந்துச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிரும். अगर वाव बीच में आती है तो बहुत आसानी होगी। இங்க லேவிலயும் வாவ் நடுவுல வந்திருக்குது. ये लेवी में भी वाव बीच में है। சோ வாவ் என்ன செய்யும்? ये वाव क्या करती है? வாவ் 2 எழுத்தை இணைக்கும். 2 शब्दों को जोड़ती है। சோ இதுல லெஃப்ட் சைடுல ஒரு ரைட் சைடுல ஒரு எழுத்து இருக்குது. ये दाहिने हाथ पर एक अक्षर है, லெஃப்ட் சைடுல ஒரு எழுத்து இருக்குது. और बायां साइड तरफ एक अक्षर है। சோ இந்த வாவ் என்ன செய்யும்? तो ये वाव क्या करती है? அது ஜாயின் பண்ணும். वो जोड़ती है, அது இணைக்க கூடியது. वो जोड़ने वाली है। இப்ப நம்ம வசனத்துக்குள்ள திரும்ப வரலாம். अब वचन के अंदर दोबारा जाएंगे। ஆதி
ஆதியாகமம் 29:34 நம்ம வாசித்தோம். उत्पत्ति का 29 और 34 में हम पढ़े, என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் और मेरे पति के लिए मैंने 3 पुत्र उत्पन्न किया, அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். वो अब मेरे साथ मिल जाएगा, அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். वो अब मेरे से मिल जाएगा। அவர்னா யாரு? वो मतलब कौन है? அவளுடைய புருஷன், அதாவது யாக்கோபு. उसका पति याकूब के बारे में। என்னோடு எப்படி இருப்பாரா? मेरे साथ कैसे रहेगा? சேர்ந்திருப்பார்னு சொல்லி சொல்றா. मिल जाएगा। இங்க கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார்ன்ற வார்த்தை சொல்றா. ये पति मेरे साथ मिल जाएगा करके बोला गया சோ है। சேர்க்கிற எழுத்து என்ன எழுத்து? तो मिलाने वाला शब्द कौन सा है? அதுதான் இந்த வாவ். वही ये वाव है। சோ யாரும் சேர போறாங்க? कौन और कौन मिलने वाले हैं? லேயாளும் அவளுடைய கணவனும் சேர போறாங்க. लेया और उसका पति मिलने वाले हैं। என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார். मेरा पति मुझसे मिला रहेगा। இங்க 2 எழுத்து இருக்குது. यहाँ 2 अक्षर है, ஒன்னு லாமெட், இன்னொன்னு யோத். पहला लैमेट और दूसरा योद। இங்க கணவனுடைய ஸ்தானத்துல எந்த எழுத்து வச்சிருக்கா? ये पति के स्थान में कौन से अक्षर को उसने रखा? அவ லாமெட் வச்சிருக்கா. वो लामेत को रखा। லாமெட்னா அர்த்தம் என்ன? लामेत का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். वो चरवाह का लाठी। ஒரு குடும்பத்துல மெய்ப்பன் யாரு? एक घर में चरवाहा कौन है? கணவன் தான் மெய்ப்பன். वो पति ही चरवाहा है, தகப்பன் தான் மெய்ப்பன். पिता ही चरवाहा है। சோ இங்க கணவனும் மனைவியும் வரும்போது यहाँ पति और पत्नी आते समय கணவனை மெய்ப்பனுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறா. वो पति को चरवाहा के स्थान में रखी है, தன்னை இந்த யோதனுடைய ஸ்தானத்துல வச்சிருக்கிறா. और अपने आप को इस योद के स्थान में रखा है। என் கணவன் मेरा पति என்னோடு मेरे साथ சேர்ந்திருப்பார். मिला रहेगा। சோ இந்த அப்படி அந்த வார்த்தையை சொல்லி ऐसे बोलकर லேவி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுட்டா. लेवी नाम रखा। அப்ப லேவினா என்ன செய்யணும்? तो लेवी क्या करना है? அவ கணவனையும் மனைவியும் சேர்க்கிறவங்க தான் லேவி. वो पति और पत्नी को जोड़ने वाले ही लेवी हैं। கணவனையும் மனைவியும் பிரிக்கிறவங்க லேவி கிடையாது. पति पत्नी को अलग करने वाले लेवी नहीं है। ஒரு லேவின்னு சொல்ல வரும்போது एक लेवी करके आता है। இப்போ ஒரு வீட்ல திருமணம் நடக்குன்னு வைங்க. एक घर में यदि ब्याह होती है, அங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறது யார் முடிச்சு வைப்பா? वहाँ ब्याह कौन रचाता है? அங்க ஒரு ஆசாரியன் தேவை. वहाँ पर एक याजक चाहिए, அங்க ஒரு லேவி தேவை. वहाँ पर एक लेवी चाहिए। அவர் ரூபன் கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கல இந்த காரியத்தை செய்வதற்கு. तो इस काम को करने के लिए परमेश्वर ने रूबन के गोत्र में से किसी को नहीं चुना, இல்லாட்டி காத் கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கல. या फिर गाद गोत्र को नहीं चुना। அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? वो किसको चुनता है? லேவியை தான் தேர்ந்தெடுக்கிறார். वो लेवी को चुनता है। அவன் பேர் அவங்க பேர் எப்படியோ அப்படிதான் அவங்களுடைய வேலைகளும் இருக்குது. उसका नाम जैसा है वैसे उनके काम भी हैं। அவங்களுடைய பேர்ல என்ன காரியம் இருக்குது? उसके नाम के अंदर क्या है? என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார். मेरा पति मेरे साथ मिला रहेगा। இதுதான் லேவியினுடைய வர்க். यही लेवी का काम है। இன்னைக்கு கர்த்தர் லேவியை அழைத்திருக்கிறார் அப்படினா परमेश्वर यदि आपको लेवी करके पुकारा है, கணவனையும் மனைவியும் சேர்க்க வேண்டும். पति और पत्नी को मिलाना है। பிரிந்திருக்கிற குடும்பத்தை சேர்க்கணும். जो अलग है वो परिवार को जोड़ना है। சில ஜனங்களை பாத்தீங்க அப்படினா कुछ लोगों को यदि आप देखेंगे, இங்க உள்ள காரியங்களை இன்னொரு வீட்ல போய் சொல்லுவாங்க, यहाँ की चीजों को दूसरे घर में बताएंगे, அங்க உள்ளது இங்க வந்து சொல்லுவாங்க, और उस घर का यहाँ पर आके बताएंगे। கடைசில ரெண்டு குடும்பம் ரெண்டா கிடக்கும். आखिर में देखेंगे तो दोनों परिवार दो भाग हो जाएगा। குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும். परिवार के अंदर समस्याएं होगी। அதான் சொல்லுவாங்க, இவன் கால் வச்சாலே பிரச்சனை தான். तो ऐसे बोलते हैं कि ये अगर इसने पैर रख दिया तो परेशानी होगी। சோ இப்படி வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ऐसे शब्दों को हमने सुना है। ஆனா ஒரு லேவி கால் வச்சா, लेकिन यदि एक लेवी कदम रखता है, ஒரு ஆசாரியன் உங்க வீட்ல கால் வச்சாங்கன்னா, एक याजक यदि आपके घर में कदम रखता அங்க है, பிரிந்திருக்கிற குடும்பம் ஒன்று சேரும். वो जो अलग हो गया वो परिवार एक हो जाएगा। கர்த்தர் நிச்சயம் அந்த காரியம் செய்வார். परमेश्वर जरूर ये काम को சோ करेगा। இதுல 3 எழுத்துக்கள் இருக்குது. इसमें 3 अक्षर है। கணவன்கிற ஸ்தானத்துல லாமெட், और पति के स्थान में लामेद, மனைவிங்கிற ஸ்தானத்துல யோத், और पत्नी के जगह पर योद। ரெண்டு பேரும் இணைக்கிறது தான் இந்த வாவ். ये दोनों को जोड़ने वाला ही ये वाव है। வாவ்ங்கிற எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ये वाव बहुत महत्वपूर्ण अक्षर है। ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் परमेश्वर की यदि इच्छा होगा तो வாவுக்குள்ள செமினார் கண்டிப்பா நடத்துறேன். वाव का सेमिनार एक दिन लगाएंगे। ஒரு எழுத்தை வச்சு நீங்க ஃபுல் காரியத்தை நீங்க பார்க்கலாம். एक ही अक्षर रख के आप बहुत सारी चीजों को देख सकते சோ हैं। இந்த கான்செப்ட்ல इस कॉन्सेप्ट के अंदर நம்ம இப்ப வேதத்துல இருந்து ப்ரூஃப் கொடுக்கணும். अब हम कलाम के अंदर से
उसके लिए कुछ प्रूफ देना है। ஆதாமி ஏவாளை இணைச்சது யாரு? आदम और हवा को किसने मिलाया? எலோஹிம் இணைச்சார். एलोहिम ने मिलाया। ஆதாம் இதுல எந்த எழுத்து? आदम इसमें कौन सा शब्द है? ஆதாம் தான் லாமெட், आदम ये लामेद है, ஏவாள் தான் யோத். ये हवा जो है ये योद है। ரெண்டு பேரும் இணைச்சது யாரு? दोनों को किसने जो जोड़ा? எலோஹிம். एलोहिम ने। எலோஹிம் இதுல எந்த ஸ்தானத்துல வந்துட்டார்? एलोहिम इस कौन से स्थान में आता है? வாவ்ங்கிற ஸ்தானத்துல வந்துட்டார். वाव के स्थान में आता है। ஈசாக்கையும் ரெபேக்காவையும் இணைச்சது யாரு? ईसाक और रिबेका को किसने जोड़ दिया? எலியேசர் இணைச்சா. एलिएजर ने जोड़ा। அப்ப இதுல ஐசக் வந்து எந்த எழுத்து? तो आइजक कौन सा अक्षर है? ஐசக் வந்து லாமெட், आइजक लामेद, ரெபேக்கா வந்து யோத். रिबेका योद। ரெண்டு பேரும் இணைச்சது யாரு? दोनों को कौन जोड़ता है? ரெண்டு பேரும் இணைச்சது எலியேசர். दोनों को जोड़ने वाला एलिएजर है। அப்ப எலியேசர் தான் வாவ் இந்த இடத்துல. तो एलिएजर ही इस जगह पे वाव है। அதே மாதிரி वैसे ही பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். पॉल एक शब्द को कहता है। 2 கொரிந்தியருக்கு நீங்க வந்தீங்கன்னா दोबारा दूसरा कोरिन्थी क्रास में आएंगे तो அதுல 11ஆம் அதிகாரம் उसमें 11वां अध्याय 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और दूसरे वचन को हम पढ़ेंगे। நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். क्योंकि मैं तुम्हारे विषय में ईश्वरीय धुन लगाए रहता हूँ, इसलिए कि मैंने एक ही पुरुष से तुम्हारी बात लगाई है कि तुम्हें पवित्र कुंवारी की नाई मसीह को सौंप दूं। இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है, பவுல் சொல்றார், भाई पॉल कहता है, சபையை பார்த்து சொல்றார் பவுல், कलीसिया को देखकर पॉल कहता है, तुमको உங்களை கற்புள்ள கன்னிகையாக एक पवित्र कुंवारी की नाई। சபை எப்படி இருக்கணும்? तो कलीसिया कैसा होना चाहिए? ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். पवित्र कुंवारी होना चाहिए। கற்பை இழந்துராதீங்க. कुंवारापन को मत खोइए। கற்பை இழந்த ஒரு கன்னிகையா இருக்க கூடாது. कुंवारापन को खोया हुआ स्त्री नहीं होना ஒரு चाहिए। கற்புள்ள கன்னிகையாக एक पवित्र कुंवारी கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கையிலே और मसीह एक ही पुरुष के हाथ में உங்களை ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறேன். वो आपको सौंप दूंगा करके बोलता है। அப்ப பவுல் என்ன செய்றார்? तो पॉल क्या कहता है? சபையினுடைய கையை மேசியாவுடைய கையில இணைக்கிறார். वो कलीसिया के हाथ को मेसिया के हाथ से जोड़ता है। மேசியா யாரு? मेसिया कौन है? அவர்தான் நம்முடைய கணவன். वही हमारा पति है। அவர்தான் நமக்கு லாமெட். वही हमारा लामेद है। இதுல சபை யாரு? इसमें कलीसिया कौन है? சபைதான் யோத். कलीसिया ही योद है। இணைக்கிற ஊழியக்காரங்க யாரு? और जोड़ने वाला सेवक कौन है? வாவ். वाव। பவுல் இந்த இடத்துல வாவா இருக்கிறார். पॉल यहाँ पर वाव होता है। இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஊழியக்காரங்களா இருந்தீங்கன்னா, आज यदि आप परमेश्वर के दास हैं तो உங்களுடைய வேலை இணைக்கக்கூடிய வேலை. आपका काम सिर्फ जोड़ने का काम। யாரு கூட இணைக்கணும்? किसके साथ जोड़ना है? கிறிஸ்து சபையை மேசியாவோடு இணைச்சிருங்க. कलीसिया को मेसिया के साथ जोड़ना है। எனக்கு ரொம்ப அருமையா ஒரு வசனம் பிடிக்கும் போது मुझे एक वचन बहुत अच्छा लगता है। மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். मत्ती का 12वां अध्याय 30वां वचन मुझे बहुत पसंद அது है। சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். मुझे बचपन से वो बहुत पसंद है। நிறைய பேருக்கு நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. बहुत सारे लोग मेरे पास बहुत कंप्लेन करते हैं। பிரதர் நீங்க இங்க வந்தீங்கன்னா அங்க உங்க ஊரை மறந்துடுறீங்க. भाई आप यहाँ पर आएंगे तो गांव भूल जाते हैं। பாம்பே போயாச்சுன்னா எங்களை மறந்துடுறீங்க. और बॉम्बे गए तो मुझे भूल जाते हैं। அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ऐसे बोलते हैं। ஆனா எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. लेकिन मेरा भी कांसेप्ट है। பாருங்க வேதம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. देखिए पढ़ेंगे மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். मत्ती का 12 अध्याय 30वां वचन, जो मेरे साथ नहीं वो मेरे विरुद्ध में है, और जो मेरे साथ नहीं बटोरता वह बितराता है। என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ये वचन मुझे बहुत अच्छा लगता है। என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். जो मेरे साथ नहीं वो मेरे विरोध में है। எத்தனை பேர் மேசியாவோட வார்த்தையோடு இருக்கிறீங்களோ, जितने लोग मसीह के वचन के साथ हैं அவங்க தப்பிச்சீங்க. वो लोग बच गए। யார் வார்த்தையோடு இல்லையோ, जो वचन के साथ नहीं है அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதியா மாறிடுவோம். वो परमेश्वर के विरोधी बन जाएंगे। கிறிஸ்துவுக்கு விரோதின்னு அர்த்தம் என்னது? परमेश्वर का विरोधी मतलब कौन है? இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும். अंग्रेजी में बताएंगे तो मालूम पड़ेगा।
जाएगा ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. और क्रिस्त का विरोधी, சோ யாரு தேவனோடு இல்லையோ जो मसीह के साथ नहीं है அவங்க கிறிஸ்துவுக்கு விரோதியா இருப்பாங்க. वो क्रिस्त मसीह के विरोध रहेंगे, என்னோடு சேர்க்காதவன் और मेरे साथ जो बटोरता नहीं சிதறடிக்கிறான். वो बिखेरता है। அப்போ ஒரு ஊழியக்காரன் செய்யக்கூடிய காரியம் என்ன? तो एक सेवक क्या करना चाहिए? ஆடுகளை அவரோடு சேர்க்கணும். भेड़ों को उसके साथ मिलाना है, நான் என்னோடு சேர்க்க கூடாது. मेरे साथ नहीं मिलाना, நான் எல்லாரையும் அவர் கூட சேர்த்துறணும். हम सबको उसके साथ मिलाना है। எனக்கு தெரிஞ்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். मुझे जो मालूम है उस चीज को मैं बताता நான் हूं। அந்த ஊழியத்துல ஆரம்பத்துல வரும்போது शुरुआती में मैं जब सेवकाई में आया, எத்தனையோ பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். बहुत सारे लोगों को मैं मिला हूं। தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 29 டிஸ்ட்ரிக்ட் நான் போயிருக்கிறேன். और तमिलनाडु के अंदर लगभग 29 डिस्ट्रिक्ट के अंदर गया हूं। நிறைய ஊழியர்களை சந்திச்சிருக்கிறேன். बहुत सारे सेवक लोगों को मिला हूं। நிறைய விசுவாசிகளை சந்திச்சிருக்கிறேன். बहुत सारे विश्वासियों को मिला हूं। யார்கிட்டயுமே அதிகமா பர்சனல் கான்டாக்ட் நான் வைக்கவே மாட்டேன். किसी के पास भी मैं अपना ज्यादा करीब नहीं रहता, ஏன்னா क्योंकि நான் எல்லாரையும் யெகோஷுவோடு இணைக்க தான் நான் விருப்பப்படுறேன். मैं सभी को यहोशुआ के साथ जोड़ना चाहता हूं। என்னோடு இணைக்கப்பட நான் விருப்பப்படல. मेरे साथ जोड़ना नहीं चाहता। என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, मेरे पास बहुत सारे लोग पूछते हैं, நாங்களும் இந்த ஊழியத்துல பார்ட்னரா வர்றோம் அப்படின்னு சொல்லி. हम भी इस सेवकाई में पार्टनर के माने जाते हैं, அப்ப எப்படி என்ன செய்யணும் அதுக்குன்னு கேட்பாங்க. क्या करना है करके पूछते हैं। நீங்க ஏன் பார்ட்னரா வர வேண்டாம், मैं बोलता हूं मेरा पार्टनर मत बनो, நீங்க யெகோஷுவோடு நீங்க இணைஞ்சுக்கிடுங்க. आप यहोशुआ के साथ मिल जाइए, கர்த்தரோடு இணைஞ்சுக்கிட்டாலே போதும். परमेश्वर से जुड़ जाएंगे तो बहुत हो गया। நம்ம இதுவரைக்கும் நம்ம பிரசங்கித்த பிரசங்கங்கள், अभी तक हमने जो भी प्रचार किए, இதுவரைக்கும் நம்ம கேட்ட பிரசங்கங்கள், अभी तक हमने जो भी प्रचार सुने, எதுவுமே தப்புன்னு சொல்ல வரல. कुछ भी गलत है करके मैं नहीं बताता हूं। ஆனா ஹீப்ருவானது என்ன செய்யும்னா, लेकिन हिब्रू क्या करता है, நீங்க பண்ண பிரசங்கத்தை உறுதிப்படுத்திட்டு போயிடும். आप जो संदेश देंगे उसे स्थिर करेगा। அதை இன்னும் நீங்க எவ்வளவு பரிசுத்தத்துல இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, अभी आप जितने पवित्रता में हैं, இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள கழுத்தை வழி நடத்துவார். और पवित्रता के अंदर परमेश्वर चलाएगा। பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, देखिए यहाँ कलाम कहती है, ஒரு லேவியனுடைய வேலை என்ன? एक लेवी का क्या काम है? கணவனையும் மனைவியும் இணைக்க கூடியது. पति और पत्नी को जोड़ने का काम। யோது வந்து எல்லாத்தை விட சின்ன எழுத்து, योद जो है सबसे छोटा अक्षर है, லாமெட் வந்து எல்லாத்தை விட பெரிய எழுத்து. और लामेद जो है सबसे बड़ा अक्षर है। அதனாலதான் யோவான் சொன்னா பாருங்க, इसलिए यूहन्ना बपतिस्मा वाला बोला, அவர் பெருகவும் वो बड़े நான் சிறுகவும் அப்படின்னு சொல்லி और சொன்னார். मैं घटू। அப்ப மணவாட்டி வந்து யோதுதான், तो दुल्हन जो है योद है, ஆனா அவர் லாமெட். और लेकिन वो लामेद है। நம்ம ரெண்டு பேரையும் இணைக்கிறது தான் இந்த வா. ये दोनों को जोड़ने वाला ही ये वाव है। இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, आज एक सेवक का क्या जिम्मेदारी है? தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு இணைக்கணும். परमेश्वर के बच्चों को परमेश्वर के साथ जोड़ना है। அதுக்காக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने चुना। இந்த லேவிங்கிற வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்னங்கிறத வெளிப்படுத்துது. ये लेवी जो शब्द है उस सेवक का क्या जिम्मेदारी है वो बताता है। சோ இதே மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்திலயும் இருக்குது. ऐसे हर गोत्र के अंदर है। இப்ப அடுத்த கோத்திரத்தை பார்க்கலாம். अब अगले गोत्र को देखेंगे। யூதாங்கிற கோத்திரத்தை நம்ம பார்க்கலாம். यहूदा का गोत्र को देखेंगे। ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம், उत्पत्ति का 29वां अध्याय, அதுல 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 35वां वचन को हम पढ़ेंगे। ஆதியாகமம் 29:35. उत्पत्ति 29:35। और फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ, और उसने कहा, अब की बार तो मैं यहोवा का धन्यवाद करूंगी। इसलिए उसने उसका नाम यहूदा रखा। तब किसी कोख बंद हो गई। மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இப்ப இங்க அடுத்த கோத்திரத்தை பார்க்கிறோம். यहाँ पर अगला गोत्र को देखते हैं। இது யூதா கோத்திரம். ये यहूदा गोत्र है। இந்த தமிழ்ல நம்ம யூதான்னு சொல்லி சொல்றோம், तमिल में यूदा करके बोलते हैं। அது சரியில்லை, वो सही नहीं। ஹிந்தில சரியா கொடுக்கப்பட்டிருக்குது, हिंदी में सही दिया गया அது है, யஹூதா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसे यहूदा करके बोला जाता சோ है। இது யஹூதா அப்படின்னு தான் எழுதணும். उसे यहूदा करके ही लिखना है। இதுதான் கரெக்டான உச்சரிப்பு. यही उसका सही बोल है। யஹூதா அப்படின்னு சொல்லி வரும். यहूदा करके आएगा। இந்த யஹூதாவுல यहूदा में இந்த பேர் வைக்கும் போது नाम रखते समय லேயால் என்ன சொல்லி
சொல்லி பெயர் வச்சா? लिया ने कैसे नाम रखा? கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பெயர் வைக்கிறா. और यहोवा का आराधना करूंगी करके नाम रखा. சோ கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு பெயர் வைக்கிறா பாருங்க. यहोवा की आराधना करूंगी. இப்போ நான் ஹீப்ரு வந்து எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் தான் எழுதுவாங்க. और हिब्रू भाषा जो है हमेशा दाएं तरफ से बाएं तरफ की लिखते हैं. ஆனா நான் வந்து இப்போ இந்த இது உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக लेकिन अब ये चीज आपको समझ में आना चाहिए इसके लिए நான் லெஃப்ட் டு ரைட் நான் எழுதி காமிக்க मैं போறேன். बाएं से दायां लिखता हूं. சோ இங்க இவ என்ன பெயர் வைக்கிறா? யெகூதான்னு சொல்லி பெயர் வைக்கிறா. यहाँ ये यहूदा करके नाम रखती है. அது என்ன சொல்லி பெயர் வைக்கிறா? तो क्या बोलकर नाम रखती है? கர்த்தரை துதிப்பேன். प्रभु की आराधना करूंगी. சோ கர்த்தர் அப்படிங்கிறது லார்ட். तो प्रभु जो है प्रभु है. அடுத்தது துதிப்பேன் அப்படிங்கிறது praise. और आराधना जो है आराधना. சோ இந்த கர்த்தரை துதிப்பேன்ங்கிற அர்த்தத்துல தான் யெகூதாக்கு பெயர் வைக்கப்படுது. तो यहोवा की आराधना करूंगा करके ही उसको नाम रखा गया. யெகூதாக்கு அர்த்தமே கர்த்தரை துதிப்பேன் தான். यहूदा का मतलब ही यहोवा की आराधना करूंगा. சரி, இப்ப நம்ம கர்த்தரையும் துதிப்பேன்கிறதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். आप परमेश्वर और आराधना को हम दोनों अलग अलग देखेंगे. கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு 4 எழுத்து வரும். ये परमेश्वर यहोवा करके बोलने यहोवा का 4 शब्द है. அதுதான் யோத், 4 अक्षर है. योद, யோத் ஹே வாவ் ஹே. योद है वाव है. இந்த 4 எழுத்து சேரும் போது ये 4 अक्षर मिलकर அதுதான் யெகோவா தேவனுடைய பெயர். वही यहोवा खुदा का नाम है. அத நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா उसको हिब्रानी भाषा में देखेंगे तो யோத் ஹே வாவ் ஹே இப்படி எழுதணும். योद है वाव है करके ऐसा लिखना है. சோ இத இங்கிலீஷ்ல நான் இப்படி லெஃப்ட் டு ரைட் எழுதி இருக்கேன். और इंग्लिश में मैंने लेफ्ट टू राइट लिखा है. இதுதான் ஹீப்ருல எழுதக்கூடிய ஒரு விதம். यही हिब्रानी भाषा में ऐसे लिखते हैं. அடுத்தது துதிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு और आराधना जो शब्द है அதுக்கு ஹீப்ருல யதா அப்படினு சொல்லி வரும். उसको हिब्रानी भाषा में यदा करके बोला जाता है. அத நீங்க எழுதும்போது उसे लिखते समय யோத் தாலத் அப்புறம் ஹே இந்த 3 எழுத்து வரும். ओ योद दालत और हे ये 3 अक्षर आती है. சோ இந்த 3 எழுத்து சேரும்போது 3 अक्षर मिलते समय யோத், योद, அடுத்து தாலத் और दालत அப்புறம் ஹே. और हे இந்த 3 எழுத்து சேரும்போது 3 अक्षर मिलते समय அது நம்மளுக்கு யதா அப்படின்ற வார்த்தை வரும். यदा करके एक शब्द आता है. சோ கர்த்தரை துதிப்பேன். तो यहोवा की आराधना करूंगा. यह கர்த்தருக்கு 4 எழுத்து और परमेश्वर का जो है वो 4 अक्षर है. துதிப்பேன் அப்படிங்கிறதுக்கு 3 எழுத்து. और आराधना करूंगा करके जो शब्द है उसका 3 अक्षर है. இந்த 2 எழுத்து இணையும் போது दोनों अक्षर जब दोनों शब्द जुड़ते समय இந்த 2 வார்த்தை இணையும் போது दोनों जुड़ते समय உங்களுக்கு யெகூதாங்கிற பெயர் கிடைக்கும். यहूदा का नाम मिलता है. இப்படி தான் 2 எழுத்து சேர்த்து தான் யெகூதா பெயரே வந்திருக்குது. ऐसे दो शब्द को मिलाकर ही यहूदा करके नाम रहा आया. சோ கிறிஸ்துவ பிரியமான ஜனங்களே, मेरे मसीह के प्रिय लोगों, கர்த்தரை துதிக்க மறந்துடாதீங்க. परमेश्वर की आराधना करने के लिए मत भूलिए. நான் ஏற்கனவே சொன்னேன், मैं पहले ही बोला हूँ. முதல் கோத்திரம், இரண்டாம் கோத்திரம், கடைசி கோத்திரம் ரெண்டுமே வருகை குறிக்குது. पहला गोत्र और आखिरी गोत्र दोनों परमेश्वर के आगमन के बारे में बताता ஆனா है. இடையில இருக்கிற 10 கோத்திரம் लेकिन बीच में जो 10 गोत्र है மணவாளனுக்கும் மணவாட்டிக்குள்ள இணைப்பை பற்றி கொடுக்குது. दूल्हा और दुल्हन के बीच में का जोड़ को बताता है. ஒரு ஊழியக்காரனை பற்றி பார்த்தோம், லேவி. एक सेवक के बारे में देखा जो है लेवी. லேவி என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்தோம். लेवी क्या करना है करके हमने देखा. பாருங்க, இதுல இந்த 10 கோத்திரமும் ये 10 गोत्र भी மணவாளன் மணவாட்டிக்குள்ள ஒரு இணைப்பு. दूल्हा और दुल्हन के बीच का एक जोड़ है. இன்னைக்கு அடுத்தது நீங்க என்ன செய்யணும்? अगला आपको क्या करना है? கர்த்தரை துதிக்கணும். वो यहोवा की आराधना करना है. கர்த்தருக்கு 4 எழுத்து இருக்குது. और परमेश्वर का 4 अक्षर है. இந்த துதிப்பேன்கிறதுக்கு 3 எழுத்து இருக்குது. और आराधना करूंगा करके जो है शब्द है उसका 3 अक्षर है. இப்போ இந்த 2 வார்த்தை இணைக்கும் போது ये दोनों शब्दों को जोड़ते समय இதுல ஒரு சம்பவம் நடக்குது. यहाँ पर एक घटना होती है. இந்த முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் ये पहला शब्द का आखिरी अक्षर இரண்டாவது வார்த்தையின் முதல் எழுத்தும் और दूसरे शब्द का पहला अक्षर இந்த ரெண்டும் எலிமினேட் ஆகும். ये दोनों निकल जाएगी. அது எலிமினேட் ஆன பிறகு இந்த மிச்ச வார்த்தை இணையும். ये निकल जाने के बाद ही बाकी चीजें जुड़ती है. இப்போ இங்க 3 எழுத்து இருக்குது. यहाँ पर 3 अक्षर है. அந்த 3 எழுத்தை நான் எழுதிறேன். वो तीनों अक्षरों को मैं लिखता हूँ. அடுத்து இங்க 2 எழுத்து இருக்குது. और यहाँ 2 अक्षर है. இந்த 2 எழுத்தை நான் எழுதிட்டேன். इसे भी मैंने लिख दिया. இப்போ மொத்தம் 5 எழுத்து இருக்குது. और यहाँ पर 5 अक्षर हैं. இதுல இந்த யோதும் ஹேயும் நீங்க சேர்க்கும்போது योद और हे को जोड़ते समय இதுதான் யா.
इसी को या बोलते हैं। அடுத்து தாலத்தையும் ஹே நீங்க சேர்க்கும் போது दालत दालत और हे को जोड़ते समय இது தா, और इसे दा बोलते हैं। இந்த வாவ்ங்கிற எழுத்தை ये वाव जो अक्षर है யூ அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க। यू करके बोल है उसका। இந்த வாவுக்கு 3 உச்சரிப்புகள் உண்டு। ये वाव का 3 प्रकार के बोल है। ஒன்னு ஓங்கிற உச்சரிப்பு வரும், एक तो ओ यूज करते हैं, அடுத்தது யூ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும், दूसरा यू इस्तेमाल करते हैं, அதுக்கு பிறகு வா விஏ வாங்கிற உச்சரிப்பு வரும், और तीसरा जो है वीए वा। நான் இங்கிலீஷ்ல சொன்னதுனால मैं अंग्रेजी में बता रहा हूँ इसके लिए। இது இங்கிலீஷ் உச்சரிப்பு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம்। मैं अंग्रेजी का बोल रहा हूँ करके मत सोचिए। வாவுக்கு ஓங்கிற உச்சரிப்பு தமிழ்லயும் இருக்குது, और वाव जो है उसका ओ करके बोल जो है तमिल में भी है, ஹிந்திலயும் இருக்குது, हिंदी में भी है। அடுத்தது யூங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றேன், और यू जो है अंग्रेजी शब्द है, ஆனா தமிழ்லயும் ஹிந்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா लेकिन तमिल और अंग्रेजी में देखेंगे तो அத ஊன்னு சொல்லலாம்। उसे ऊ कहते हैं। அடுத்தது வா எல்லாத்துலயுமே இருக்குது। और तीसरा जो है वा जो है सभी भाषाओं में है। சோ இந்த 3 எழுத்தையும் நீங்க இந்த உச்சரிப்பை நீங்க இணைக்கும் போது तो तीन शब्द का जो बोल है उसे जोड़ते समय யாவையும் ஊவையும் சேர்த்தீங்கன்னா या और ऊ को अगर जोड़ेंगे யஹூ यहू யஹூதா। यहूदा। இந்த யஹூதாங்கிற பேர் இப்படிதான் இணையும்। यहूदा का नाम ऐसे ही जुड़ता है। சோ கர்த்தரை துதிப்பேன், और परमेश्वर की आराधना करूंगी। அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன்। मैं वो स्तुतियों के बीच में वास करने वाला परमेश्वर है। நீங்க துதிக்கும் போது அவர் அங்க இறங்கிடுறாரு। आप जब स्तुति करते हैं वो वहाँ पर उतरता है। நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ आप जितना स्तुति करेंगे அப்பதான் யூதா கோத்திரத்து சிங்கம் இறங்கி வருவார்। अभी यहूदा गोत्र का सिंह उतर कर आएगा। அவர் இறங்கி வரணும்னா वो अगर उतर के आना है நம்ம तो துதிக்க வேண்டியது हम இருக்குது। स्तुति करना है। சோ இப்படிதான் யெகூதா பேர் இருக்குது। ऐसे ही यहूदा का नाम है। இதே மாதிரிதான் ऐसे ही யூதா கோத்திரத்து சிங்கம் யெகோஷுவா, यहूदा गोत्र का जो सिंह यहोशुआ है அவர் பேரும் அப்படிதான்। उसका नाम भी वैसे ही है। நான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புறேன்। उसको भी मैं दिखाना चाहता हूँ। பாருங்க யெகூதா எப்படி இணைக்கப்பட்டதோ जैसे यहूदा मिलाया गया அதே மாதிரி நீங்க யெகோஷுவா பேர்லயும் நீங்க பார்க்கலாம்। वैसे ही आप यहोशुआ के नाम में भी देख सकते हैं। யெகோஷுவாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? यहोशुआ का मतलब क्या है? யெகோவா ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்। यहोवा उद्धार करता ये मतलब है। யெகோவா இஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம்। यहोवा उद्धार करता है करके मतलब है। சோ லார்ட் இஸ் மை சால்வேஷன்। तो परमेश्वर मेरा उद्धार करता। இப்போ இங்க 2 வார்த்தை இருக்குது। यहाँ पर 2 शब्द है, ஒன்னு கர்த்தர், एक परमेश्वर இன்னொன்னு ரட்சிப்பு। और दूसरा उद्धार। இந்த கர்த்தருக்கு 4 எழுத்து உண்டு। ये परमेश्वर का 4 अक्षर है। எதெல்லாம்? क्या क्या है? யோதே வாவே, योद हे वाव हे, இதுதான் அந்த 4 எழுத்து। यही वो 4 अक्षर है। சால்வேஷனுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படின்னா उद्धार को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? யெஷுவா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க। यहोशुआ बोलते हैं। இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் குழம்புவாங்க। इसमें ही बहुत सारे लोग गड़बड़ी में रहते हैं। யெஷுவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்வாங்க, यशुआ करके शब्द बोलते ஆனா हैं। யெஷுவா அப்படின்னு சொன்னா यशुआ बोले तो வெறும் ரட்சிப்பு அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் தான் வரும்। उसका मतलब यही है कि उद्धार करता। யார் ரட்சிப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது வராது। कौन उद्धार देता है करके नहीं आता। சோ அதுல கர்த்தர் தான் ரட்சிப்பு கொடுக்கிறார்னு வரணும்। तो परमेश्वर ही उद्धार देता है करके आना है। இப்போ இந்த சால்வேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க। अब ये उद्धार को देखिए। இந்த யெஷுவால மொத்தம் 5 எழுத்து வரும்। इस यशुआ में 5 अक्षर है। அத நான் முதல்ல ஹீப்ருல எழுதிடுறேன், पहले हिब्रानी भाषा में लिखता हूँ, அப்பதான் அது உங்களுக்கு புரியுதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்। तब आप समझ पाएंगे। பாருங்க, முதல்ல யோத் வரும், पहले योद, அப்புறம் ஷின், शिन, அப்புறம் வாவ், वाव, ஆயின், ஹே, आइन हे। இப்படிதான் அதை எழுதுவாங்க। इसे ऐसे ही लिखा जाता இப்போ है। இத நான் எழுத்து மூலமா எழுதிடுறேன்। अब मैं इसको बोल के हिसाब से लिखता हूँ। முதல்ல யோத், पहला वाला योद, அப்புறம் ஷின், शिन, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ஆயின், आइन அப்புறம் ஹே। और आखिर में हे। இந்த 5 எழுத்து சேர்ந்ததுதான் யெஷுவா। ये 5 अक्षर मिलकर ही यशुआ है। पर இந்த யெஷுவாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்। लेकिन यशुआ जो है बहुत महत्वपूर्ण शब्द है, ஏன்னா அது நமக்கு ரட்சிப்பு। क्योंकि वही हमारा उद्धार है। சோ இப்போ இந்த 2 வார்த்தையை நான் இணைக்க போறேன்। अब ये दोनों अक्षरों को जोड़ना चाहता हूँ। எப்படி யெகூதாங்கிற பேர் உருவாச்சோ, कैसे यहूदा का नाम हुआ, அதே மாதிரி யெகூதா கோத்திரத்து சிங்கம் அவருடைய பேர் எப்படி உருவாகுது பாருங்க। वैसे यहूदा गोत्र का सिंह उसका नाम कैसे होता है? யெகூதா கோத்திரத்துக்கு எப்படி உருவாச்சு? यहूदा गोत्र के लिए कैसा हुआ? கர்த்தரை துதிப்பேன்,
परमेश्वर की आराधना करूंगा। இப்ப யெகோஷுவாங்கிற பெயர் எப்படி உருவாகுது? अब यहोशुआ का नाम कैसे होता है? கர்த்தர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி. परमेश्वर उद्धार करता करके। சோ இந்த ரெண்டு வார்த்தை நம்ம இணைக்கலாம். ये दोनों शब्दों को जोड़ेंगे। இப்ப இந்த முதல் வார்த்தையின் கடைசி எழுத்தும் आप पहले शब्द का आखिरी अक्षर அப்புறம் இரண்டாவது வார்த்தையின் முதல் எழுத்தும் और दूसरे शब्द का पहला अक्षर இந்த ரெண்டு எலிமினேட் ஆகும். ये दोनों निकल जाएगी। எப்படி யெகூதாங்கிற பெயர்ல அப்படி காரியம் நடந்துச்சோ जैसे यहूदा के शब्द में हुआ அதே மாதிரி இங்கே நடக்க போகுது. वैसे ही यहाँ पर होने वाला है। இப்போ இது எலிமினேட் பண்ண பிறகு अब इसे निकालने के बाद இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கலாம். अब जो है उसे हम जोड़ देंगे। இப்போ இதுல மூணு எழுத்து இருக்குது. यहाँ 3 अक्षर है। அது எல்லாத்தையும் இங்க எழுதிடுறேன். वो सब को मैं यहाँ लिखता हूँ। அடுத்தது இந்த இடத்துல 4 எழுத்து இருக்குது. और यहाँ 4 अक्षर है। அதையும் நம்ம எழுதிடலாம். उसे भी लिख देंगे। இப்போ இதனுடைய உச்சரிப்பை கவனிச்சு பாருங்க. अब इसके बोल को देखिए। இந்த ரெண்டு எழுத்தையும் நீங்க இணைக்கும் போது ये दोनों शब्दों को जोड़ते समय அதுதான் யா. यही या है। இந்த 4 எழுத்து சேர்க்கும் போது ये 4 अक्षर को जोड़ते समय இது ஷுவா. ये शुआ है। இந்த வாவுனுடைய உச்சரிப்பு ये वाव का जो बोल है மூணு விதமா உச்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 3 प्रकार से हम बोल सकते हैं करके बोला। ஒன்னு ஓ, पहला ओ, இன்னொன்னு ஊ, फिर ऊ இன்னொன்னு விஏ வா. और तीसरा वीए वा। சோ இப்போ இதுல நம்ம ஓ யூஸ் பண்றோம். इसमें हम ओ इस्तेमाल करते ஏன்னா हैं பைபிள் அப்படிதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. क्योंकि कलाम के अंदर ऐसे इस्तेमाल किया गया இந்த है। மூணு நீங்க சேர்த்தீங்கன்னா ये तीनों को जोड़ेंगे तो இப்போ என்ன பேர் வந்துட்டுன்னு பாருங்க. अब क्या नाम आ गया? யெகோஷுவா. यहोशुआ। யெகோஷுவான்னு அர்த்தம் என்ன? यहोशुआ का नाम मतलब क्या है? கர்த்தரின் ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर मेरा उद्धार करता का के मतलब சோ है। இப்படி அர்த்தமுள்ள பெயர் தான் நம்ம யெகோஷுவாவுடைய तो பெயர். ये सब मतलब वाला नाम है हमारा परमेश्वर சோ का। யெகூதா அப்படினா கர்த்தரை துதிப்பேன். यहूदा का मतलब परमेश्वर की आराधना करूंगा। அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். वो स्तुतियों के बीच में वास करने वाला परमेश्वर है। யூதா கோத்திரத்து சிங்கம் யெகோஷுவா உங்க மத்தியில இறங்கணும்னா यहूदा गोत्र का सिंह यदि तुम्हारे बीच में उतरना है तो ரட்சகராக இறங்கணும் அப்படினா एक रक्षक के रूप में उतरना है तो இங்க துதிகளின் சத்தம் ஏறெடுக்கப்படணும். यहाँ स्तुति की आवाज गूंज उठना चाहिए। நம்ம எவ்வளவு அவரை துதிக்கிறோமோ हम कितना जितना उसकी आराधना करते हैं அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்து இறங்கும். उसकी प्रशंसा आपके अंदर आती है। இதுதான் யூதா கோத்திரம். यही यहूदा का गोत्र है। பாருங்க ஒவ்வொரு கோத்திரமா நம்ம பார்த்துட்டு வரோம். एक एक गोत्र के बारे में हम देखते हैं। லேவியை பற்றி பார்த்தோம், लेवी के बारे में देखे, யெகூதாவை பற்றி பார்த்தோம். यहूदा के बारे में देखे। இப்படி ஒன்று ஒண்ணா நம்ம அடுக்கடுக்கா நம்ம பார்க்க போறோம். ऐसे एक एक करके हम देखने वाले हैं। இதுவரைக்கும் நம்ம 4 கோத்திரத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். अब तक हम 4 गोत्र के बारे में देखे हैं। முதலாவது நம்ம ரூபன் கோத்திரத்தை பற்றி பார்த்தோம். पहला रूबन का गोत्र, அதுக்கு பிறகு பெஞ்சமின் கோத்திரத்தை பற்றி பார்த்தோம். फिर बेंजामिन का गोत्र, அதுக்கு பிறகு லேவி கோத்திரமும் யூதா கோத்திரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். लेवी और यहूदा का गोत्र भी हमने देखा। இப்போ நம்ம சிமியோன் கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். अब हम सिमियोन के गोत्र के बारे में देखेंगे। இந்த 12 கோத்திரத்துல इस 12 गोत्र में இந்த 12 ट्राइब्ஸ் நம்ம பாக்கும்போது इस 12 गोत्र को देखते समय அதுல எது உங்களுக்கு முக்கியமான கோத்திரம்னு சொல்லி பாருங்க. वो क्या आपके लिए महत्वपूर्ण है करके देखिए। இன்னைக்கு ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா हो सकता है अगर मैंने आपसे पूछा நீங்க எந்த கோத்திரத்தான் அப்படி சொல்லி கேட்கும்போது आप कौन से गोत्र के हो करके मैं पूछते समय நீங்க இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமும் இல்ல ஆக்சுவலி. असल में हम इस 12 गोत्र में किसी में भी नहीं है। ஆனா ஆவிக்குரிய ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா लेकिन आत्मिक रीति से देखेंगे तो நீங்க உண்மையான ஊழியரா இருந்தீங்க அப்படின்னா अगर आप सच्चे सेवक होंगे तो நீங்க தான் லேவி கோத்திரம். आप ही लेवी है। நீங்க உண்மையா அதாவது நீங்க யூதா கோத்திரத்து சிங்கமா அதாவது நீங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா परमेश्वर की आराधना करने वाले होंगे तो அப்ப நீங்க தான் யெகூதா கோத்திரம். तो आप यहूदा का गोत्र के हैं। இப்படி இந்த கோத்திரங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ऐसे गोत्र के बारे में हमने देखा। இன்னைக்கு சிமியோன் கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். आज सिमियोन गोत्र के बारे में हम देखेंगे। இந்த சிமியோன் கோத்திரத்துல அப்படி என்ன இருக்குது? ये सिमियोन गोत्र में ऐसा क्या है? சிமியோன் கோத்திரத்துல மொத்தம் 5 அல்பபெட் வரும். सिमियोन नाम के अंदर 5 अक्षर है। அந்த 5 அல்பபெட்டை நான் எழுதி போட்டுருக்கேன். ये 5 अक्षर को मैंने यहाँ पर लिख दिया है। முதலாவது வந்து ஷின், पहला शिन, அதுக்கு அடுத்தது மெம், फिर मेम, அது பிறகு ஆயின் और आइन, அப்புறம் வாவ், फिर वाव, அதுக்கு பிறகு நூன் சோஃபேத்.
और आखिर में नून सोफेद। சோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், मैंने पहले ही आपको बोला है, அதாவது வாவ் என்கிற எழுத்து வந்தாலே ये वाव शब्द आ गया அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். तो आपके लिए आसान होगा। ஏன் ஈஸி அப்படின்னா, क्यों आसान है? வாவ் வந்து என்ன செய்யும்? वाव क्या करता है? அது ரெண்டு வார்த்தைகளை இணைக்கும், वो दो शब्दों को जोड़ता है, ரெண்டு நபரை இணைக்கும். दो व्यक्ति को जोड़ता இந்த है। வாவ் வச்சு நீங்க எத்தனை வார்த்தைகளை இணைக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க பார்க்க ये முடியும். वाव से आप कितने शब्द जुड़े हुए हैं वो देख सकते हैं। இந்த வாவ் கூட ரெண்டு வார்த்தைகள் இணைக்கப்பட்டிருக்குது. ये वाव के साथ दो शब्द जुड़े हुए हैं। ஒன்னு வந்து ஷமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, एक जो है क्षमा அடுத்தது நூன் என்கிற எழுத்து. और दूसरा नून। இந்த ஷமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ये क्षमा का मतलब क्या है? பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு வசனத்துல வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। இந்த சிமியோனை குறித்தான வசனத்தை வாசித்தாதான் இதனுடைய பொருள் நம்மளுக்கு புரியும். ये सिमियोन के बारे में जो वचन है उसे पढ़ेंगे तो ही हमें उसका मतलब समझ में பாருங்க, आएगा। ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் उत्पत्ति का 29वां अध्याय, அதுல 33ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें 33वें वचन को पढ़ेंगे। மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவைகளையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने यह कहा कि यह सुन के कि मैं अप्रिय हूँ, यहोवा ने मुझे यह भी पुत्र दिया, इसलिए उसने उसका नाम शिमोन रखा। பாருங்க, இங்க சிமியோன் அப்படிங்கிற பெயர் வைக்கும் போது यहाँ शिमोन जो नाम रखा गया அதனுடைய உச்சரிப்பே மாறுது பாருங்க. उसका बोल बदल जाता है। தமிழ்ல சிமியோன் சொல்லி சொல்றோம், तमिल में सिमियोन बोलते हैं ஹிந்தில ஷீமோன் சொல்லி சொல்றோம், और हिंदी में शिमोन करके बोलते हैं। ஹிந்தி தான் கரெக்ட் உச்சரிப்பு. हिंदी ही सही बोल है। இந்த ஷீமோன், இந்த சிமியோன்ங்கிற பெயர்ல ये सिमियोन नाम के अंदर ஒரு கருத்து அடங்கி இருக்குது. एक गुप्त चीज छिपा हुआ है। இந்த லேயாள் வந்து தன்னுடைய இரண்டாவது குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது ये लिया दूसरे बच्चे के लिए नाम रखते समय அவ ஏதோ பெரியவர்களுடைய பெயர் வைக்கல, वो बुजुर्गों का नाम नहीं रखी, தன்னுடைய தாத்தா பாட்டனார் அவங்களுடைய பெயர் வைக்கல, अपने दादा नाना का नाम नहीं रखी। அவ வச்சது என்ன பெயர் வைக்கிறா பாருங்க, वो क्या नाम रखा? இவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பெயரா வைக்கிறா. इसके जीवन में जो घटना घटी है वो रख उसको मध्यम रखते हुए नाम रखी। இன்னைக்கு நிறைய பேருக்கு பாடல்கள் வரும் பாருங்க, अब बहुत सारे लोग गाना लिखते हैं, நல்ல அருமையான பாடல்கள் இருக்கும். बहुत बढ़िया नाम गाना होगा। அந்த பாடலை எழுதுறவங்களை நீங்க பாருங்க, उस गाना को लिखने वालों को देखो, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாடல் எழுதுவாங்க. वो अपने जीवन में जो घटना घटी है उसको रखे गीत लिखते हैं। பாருங்க, கர்த்தர் ஒரு பாடலை கொடுக்கும் போது देखिए, परमेश्वर जब एक गीत को देता है, ஒரு சம்பவத்தை இணைச்சு பாடலை கொடுக்கிறார். एक घटने को जोड़कर गीत देता है। நிறைய பேர் பாடல் எழுதுறாங்க, बहुत सारे लोग गीत लिखते हैं ஆனா வெளியிட மாட்டாங்க. लेकिन बाहर नहीं देंगे। தேவனுடைய ஜனமே, परमेश्वर के लोगों, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்தால் परमेश्वर ने यदि आपको एक गीत दिया है, அது நீங்க அந்த பாடல் வாங்கி உங்க பாக்கெட்ல போடுறதுக்கு இல்ல, वो गीत को लेकर आपके खिसे में रखने के लिए नहीं, அது யாரோ ஒருத்தருக்காக அந்த பாடல் எழுத கொடுத்தா, वो किसी के लिए तो ये गीत लिखने के लिए दिया है। அதை நீங்க வெளியிடல அப்படின்னா उसको आप रिलीज नहीं करेंगे, கர்த்தர் யார் மூலமாவும் செய்ய முடியும். तो परमेश्वर किसी और के द्वारा करेगा। பாருங்க, இதே போல इसी ऐसे ही ஒரு சம்பவத்தின் அடிப்படையில एक घटना को मद्देनजर रखते हुए பாருங்க, இந்த பெயர்கள் எல்லாம் சூட்டப்படுது. ये नाम रखा जाता है। முதல் பையனுக்கு ரூபன் சொல்லி வைத்தா, पहले बच्चे को रूबन नाम रखी, இப்ப இரண்டாவது பையனுக்கு சிமியோன். अब दूसरा बच्चा का नाम सिमियोन है। ஏன் சிமியோன் சொல்லி வைத்தா? क्यों सिमियोन है? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், परमेश्वर ने मेरे प्रार्थना को सुनी, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், परमेश्वर मेरे आवाज को सुना, என்னுடைய நெருக்கத்தை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றா. और मेरे तकलीफों को उसने सुना करके बोलती है। அவ அங்க கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணி இருக்கிறா. वो परमेश्वर से विनती की है, அந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. मेरे विनती को परमेश्वर ने सुना करके वो बोलती இந்த है। கேட்டார் அப்படிங்கிறது தான் ये जो सुना करके जो शब्द है, அது எபிரேய மொழியில ஷெமான் சொல்லுவாங்க. उसको हिब्रानी भाषा में शेमा बोलते हैं। சோ திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, दोबारा उस वचन को पढ़िए। அந்த वचनத்தை ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். उस वचन के अंदर कुछ बातों को बताना चाहता हूँ। फिर वह गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने यह कहा कि यह सुन के कि मैं अप्रिय हूँ, यहोवा ने मुझे यह भी पुत्र दिया, इसलिए उसने उसका नाम शिमोन रखा।
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு போதும் பாருங்க வேதம் சொல்லுது देखिए कलाम कहती है நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை मैं जिस चीज को तुच्छ मानती थी என் தேவன் என் ஜெப எனக்கு கேட்டருளினார் और मेरे परमेश्वर मेरे प्रार्थना को सुना தேவன் கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி சொல்றார் परमेश्वर सुना करके बोलती है யாருடைய ஜெபத்தை கேட்டார் किसके प्रार्थना को லேயாளுடைய ஜெபத்தை கேட்டார் लेया का प्रार्थना को இந்த வாவ் என்கிற எழுத்து ये वाव शब्द जो है கேட்டார் அப்படிங்கிற வார்த்தையோடு நூன் கூட இணைக்குது ये जो सुना करके जो शब्द है उसको नून के साथ जोड़ता है யார் கேட்டா किसने सुना கர்த்தர் கேட்டார் परमेश्वर सुना யாருடைய ஜெபத்தை கேட்டார் किसके प्रार्थना को இந்த நூனுடைய ஜெபத்தை கேட்டார் वो नून के प्रार्थना को நூன் அதுக்கு அர்த்தம் என்ன नून का मतलब क्या है நூன் அப்படின்னா விதை नून का मतलब बीज இப்ப லேயால் யாரு अभी लिया कौन है அவ தேவனுடைய வித்து वो परमेश्वर की बीज है இவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் इसके प्रार्थना को परमेश्वर ने सुना லேயால் ஒரு ஸ்திரீ लिया जो है एक स्त्री है அவ ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறார் वो एक कलीसिया का उदाहरण है சபையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் कलीसिया के प्रार्थना को परमेश्वर सुनता है அப்படி கேட்கும்போது ऐसे सुनते समय உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரானால் आपके प्रार्थना को यदि परमेश्वर सुनता है அப்ப நீங்க தான் சிமியோன் तो आप ही शिमियोन है இப்ப இங்க கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டாரா अब यहाँ परमेश्वर ने प्रार्थना को सुना क्या யார் ஜெபத்தை கேட்டார் किसके प्रार्थना को सुना லேயாளுடைய ஜெபத்தை கேட்டார் लिया का प्रार्थना को सुना கர்த்தருக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க परमेश्वर को हिब्रानी भाषा में क्या बोलेंगे யா அப்படின்னு சொல்வோம் या बोलते हैं கர்த்தருடைய பெயர் என்னது परमेश्वर का नाम क्या है அவருடைய சுருக்கமான பெயர் வந்து யா उसका छोटा नाम जो है वो या है அடுத்தது லேயால் யாரு और अगला लिया कौन है அவ ஒரு சபை वो एक कलीसिया है இது ரட்சிக்கப்பட்ட சபைக்கு அடையாளமா இருக்கிறார் वो उद्धार पाया हुआ कलीसिया का एक उदाहरण है ரட்சிப்புக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க और रक्षा को उद्धार को इब्रानी भाषा में क्या बोलते हैं அத ஷுவான்னு சொல்லுவாங்க शुआ बोलते हैं சோ யா அடுத்தது ஷுவா या और शुआ இந்த ரெண்டு எழுத்துங்க இருக்கு பாருங்க दोनों शब्द यहाँ पर है இந்த ரெண்டு பேரை இணைக்கிறது என்னது इन दोनों को क्या जोड़ता है இந்த ரெண்டு பேரை இணைக்கிறது வந்து வாவ் ये दोनों को जोड़ने वाला ये वाव है இந்த வாவை எப்படி உச்சரிப்பீங்க ये वाव को कैसे बोलेंगे அத ஓன் சொல்லி உச்சரிப்பீங்க उसे ओ बोलेंगे இந்த ஷிமியோன்ங்கற பேருக்குள்ள शिमियोन नाम के अंदर யெகோஷுவாவுடைய பெயர் அடங்கி இருக்குது यहोशुआ का नाम छिपा हुआ है இன்னைக்கு நீங்க முழங்கால் போட்டு आज आप प्रार्थना करें நீங்க ஜெபம் பண்ணும்போது प्रार्थना करते समय உங்களுடைய ஜெபத்தை இணைக்கிறது என்ன அப்படினா आपके प्रार्थना को क्या जोड़ता है உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கணும்னா आपका प्रार्थना को वो सुनना है तो நடுவுல ஒரு மீடியேட்டர் வேணும் अब बीच में एक मध्यस्तर चाहिए அந்த மீடியேட்டர் இல்லாம உங்க ஜெபம் கேட்கப்படாது मध्यस्तर के बिना आपका प्रार्थना सुना नहीं जाएगा நம்மளுடைய பாவமே अपना पाप நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது हमारे और परमेश्वर के बीच में एक दरार को लाई है நம்மளுடைய ஜெபம் அவர் கேட்க கூடாதபடிக்கு हमारा प्रार्थना उसकी ओर तक नहीं पहुंचना चाहिए அவருடைய முகத்தை அது மூடுகிறது उसके चेहरे को वो बंद करती है அப்ப இந்த லேயால் பண்ற ஜெபம் तो लिया जो प्रार्थना की இவளுடைய ஜெபம் கர்த்தர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய பாவங்க தடையாக இருக்க கூடாது वो उसका प्रार्थना नहीं सुनना है करके वहां उधर कुछ रुकावट नहीं होना चाहिए அப்ப இதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை उसके लिए एक मध्यस्तर चाहिए அந்த மீடியேட்டர் இல்லாம அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாது मध्यस्तर के बिना वो प्रार्थना सुना नहीं जाएगा ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல அது கொடுக்கப்பட்டிருக்குது एसाया जो 59 में उस दिया गया है அதுல 2ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது उसमें दूसरे वचन में दिया गया है நம்மளுடைய பாவம் தான் அதுக்கு தடையா இருக்குது हमारा पाप ही उसका उसके लिए रुकावट है அதே அதிகாரத்துல उसी अध्याय के अंदर 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா अगर आप 16वें वचन के अंदर देखेंगे கர்த்தர் तो சொல்லுகிறார் परमेश्वर कहता ஒரு है மனிதனை தேடுனே एक व्यक्ति को मैंने ढूंढा ஒருவரும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டாரா कोई भी नहीं है करके वो अचंभित हो गया அதனால அவருடைய புயமே ரட்சிப்பாயிற்று इसलिए उसका हाथ ही रक्षा हो गया அவருடைய கரமே ரட்சிப்பாயிற்று उसका हाथ ही रक्षा हो गया அவருடைய கை எப்படி ரட்சிப்பாச்சு उसका हाथ कैसा रक्षा हुआ வெறும் கை ரட்சிப்பாச்சா केवल हाथ रक्षा हुआ क्या அந்த கையில ஆணினால் அடிக்கப்பட்டது उस हाथ में खिले से मारा गया ரத்த காயத்தோடு இருக்கிறார் वो घाव लहू से भरा हुआ घाव है இந்த யாவாகிய தேவனுக்கும் ये या खुदा ரட்சிப்படையக்கூடிய நமக்கும்
और रक्षा पाने वाले हमको, ஜெபிக்கக்கூடிய நமக்கும் और प्रार्थना करने वाले हमको இடையில ஒரு வாவ் தேவை, बीच में एक वाव चाहिए, ஒரு ஆணி தேவை. एक खिल्ला चाहिए. இந்த ஆணி இருந்தாதான் ये खिल्ला रहेगा तो ही நமக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அங்க பதில் கிடைக்கும். तो हमारे प्रार्थना का जवाब मिलेगा. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன்னு வைங்க, आज मैं प्रार्थना करता हूँ, அத கர்த்தர் கேட்கவே இல்லை அப்படின்னா उसे परमेश्वर ने सुना ही नहीं तो அது கர்த்தரினுடைய பாவம் தடை பண்ணி கொண்டிருக்குது. इसका मतलब मेरा पाप वहाँ रुका रहा அப்ப है என் ஜெபம் இன்னும் போகல. और मेरा प्रार्थना अब तक गया नहीं. அப்ப என் ஜெபம் போகல அப்படின்னா मेरा प्रार्थना यदि गया नहीं तो இன்னும் நீங்க சிமியோன் கோத்திரமா மாறல. अभी तक आप सिमियोन गोत्र के नहीं बने. அப்ப அங்க போகணும்னா என்ன வேணும்? तो वहाँ जाना है तो क्या चाहिए? பாவம் நீக்கப்படணும். वो पाप मिट जाना है. பாவம் எப்படி நீக்கப்படும்? कैसे पाप कैसे मिटेगा? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. लहू बहाए बिना पाप का क्षमा नहीं होगा. அந்த பாவம் நீக்கப்படுறதுக்கு वो पाप मिट जाने के लिए அவர் யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படுறார். यहोशुआ क्रूस पर मारा गया. அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். वही परमेश्वर और हमारे बीच में मध्यस्तर का सेवकाई. யெகோஷுவாங்கிற பெயர்னால यहोशुआ के नाम के அந்த वजह से ஜெபம் இணைக்கப்படுது. वो प्रार्थना जुड़ जाता है. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது आज आप परमेश्वर के सामने प्रार्थना करते ही கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டாரானால் परमेश्वर आपके प्रार्थना को सुनता है तो நீங்க சிமியோன் கோத்திரம். आप सिमियोन के गोत्र हो. சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லுது, भजन संगीत का 65वां अध्याय 2 वचन में बोला गया है, ஜெபத்தை கேட்கிறவரே, हे प्रार्थना को सुनने वाले, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே. वो संसार के सभी लोग तेरे पास आएंगे. ஜெபத்தை கேட்கிறது யாரு? कौन प्रार्थना को सुनता है? கர்த்தர் தான் கேட்கிறார். परमेश्वर ही सुनता है. மாம்சமான யாவரும் யாரு? और मांस के सारे प्राणी कौन है? இந்த ஜனங்கள். ये लोग. அப்போ இந்த ஜனங்கள் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதுக்கு வராங்க. तो ये लोग परमेश्वर के पास प्रार्थना के लिए आते हैं. ஆனா அந்த பாவம் நீக்கப்படணும். लेकिन वो पाप निकाला जाना है. யெகோஷுவா பேர் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. यहोशुआ का नाम इसीलिए दिया गया. மத்தேயு 1:21 பாத்தீங்கன்னா मत्ती 1:21 में देखेंगे तो அங்க காபிரியேல் தூதன் சொல்றார், वो गैब्रिएल देवदूत कहता है அவள் ஒரு குமாரனை பெறுவாள், वो एक पुत्र जनेगी, அவருக்கு யெகோஷுவா என்று பெயர் வை. उसको यहोशुआ नाम रखना, ஏனெனில் क्योंकि அவர் இங்க போர்ட பாருங்க, அவர் தமது ஜனங்களின் वो अपने लोगों की பாவங்களை நீக்கி पापों को मिटाकर அவர்களை ரட்சிப்பார். उनको उद्धार देगा. இன்னைக்கு நம்மளுக்கு ஷுவா வேணும்னா आज हमको शुआ चाहिए तो பாவம் நீக்கப்படணும். पाप निकाला जाना चाहिए. இன்னைக்கு நம்மளுடைய பாவம் நீக்கப்பட்டுட்டா, आज हमारा पाप निकाला गया क्या? இல்லாட்டி நீங்களே உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? फिर आप अपने आप को फंसा रहे हो. மோஸ்ட்லி நான் எப்பவுமே சொல்றது உண்டு, हमेशा मैं कहता हूँ கிறிஸ்தவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. मसीह लोग किसी को फंसाएंगे नहीं. யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. किसी को फंसाना है करके उनका विचार ही नहीं होता. ஆனா தன்னை தானே ஏமாத்திட்டு இருப்பாங்க. लेकिन अपने आप को फंसाते रहेंगे. அதையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். उसमें भी सावधान நம்ம रहना है. நம்மளே ஏமாத்த கூடாது. हम अपने आप को बरमाना नहीं चाहिए. இன்னைக்கு நீங்க சிமியோன் கோத்திரமா? आज आप सिमियोन का गोत्र है क्या? அப்படி நீங்க சிமியோன் கோத்திரம் அப்படின்னா यदि आप सिमियोन के गोत्र हैं तो உங்களுடைய முழங்கால் முடங்கட்டும். आपका घुटना जो घुटना को होना चाहिए. யெகோஷுவாவின் நாமத்துக்கு முன்பதாக உங்க முழங்கால் முடங்கட்டும். यहोशुआ के सामने घुटना टेको. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்கு முன்பதாக உங்களுடைய முழங்கால முடக்குங்க. सभी नामों से ऊंचा नाम के सामने अपने घुटने को टेको. இதுதான் சிமியோன் கோத்திரம். यही सिमियोन का गोत्र है. பாருங்க, இப்படி ஒவ்வொரு கோத்திரமா நம்ம பார்த்துட்டு வரோம். देखिए ऐसे एक एक गोत्र को हम देख रहे हैं. அடுத்த ஒரு கோத்திரத்தை நம்ம பார்க்கலாம். अगला गोत्र को देखेंगे. ஆஷேர் கோத்திரத்தை குறித்து பார்க்கலாம். वो आशेर गोत्र के बारे में देखेंगे. இந்த ஆஷேர் கோத்திரம் வந்து ये आशेर गोत्र जो है இதுதான் 10வது கோத்திரம். ये 10वां गोत्र है. சோ இந்த கோத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையான கோத்திரம் இது. इस गोत्र के बारे में देखेंगे. बहुत बढ़िया गोत्र है. இந்த கோத்திரத்தை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறேன். मैं थोड़ा सा आपको समझाता हूँ. பாருங்க, இந்த ஆஷேர் அப்படின்னு சொன்னா ये आशेर बोलेंगे तो அதுக்கு அர்த்தம் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब जो है आनंद. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? सब जन खुश है क्या அப்படின்னு கேட்பாங்கல்ல. ऐसे पूछते हैं. எல்லா ஊழியக்காரங்களும் வந்த உடனே எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. सभी सेवक लोग आते ही पूछते हैं कि आप खुश हैं क्या करके? எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க. सब जन हाँ करके बोलते हैं. சந்தோஷம்னா என்னன்னு தெரியணும். कुछ आनंद मतलब क्या करके मालूम पड़ना है. நம்ம சிரிச்சாதான் ஆனந்தம் நினைக்கிறோம், சந்தோஷம் நினைக்கிறோம். हम हंसेंगे तो ही वो खुशी का मतलब है करके सोचते हैं. நிறைய பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. बहुत सारे लोगों से पूछिए, நல்லா இருக்கீங்களா?
भाई अच्छे हैं क्या? சந்தோஷமா இருக்கேன் பிரதர். मैं बहुत खुश हूँ. கொஞ்சம் அப்படி நோண்டி கேட்டீங்க அப்படின்னா अगर ऐसे पूछेंगे तो அப்புறம் தான் தெரியும் उसके बाद ही मालूम होगा பிரதர் உள்ளத்துல நான் இவ்வளவு துக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். मैं मन के अंदर इतने दुख को रखा हूँ. நான் எப்படி தான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. कैसे इस संसार में जी रहा हूँ नहीं मालूम है. உண்மையான சந்தோஷம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். सच्चा खुशी क्या है करके हमें मालूम ஒரு करना வசனத்தை நம்ம வாசிக்கலாம். है. एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் उत्पत्ति का 30वां अध्याय. அதுல 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 13वें वचन को हम पढ़ेंगे. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். उत्पत्ति 30वां अध्याय 13वां वचन. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகளில் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். तब लिया ने कहा, मैं धन्य हूँ, निश्चय स्त्रियां मुझे धन्य कहेगी. उसने उसका नाम आशेर रखा. இங்க நம்ம ஆஷேரை குறிச்சு பார்க்கிறோம். यहाँ हम आशेर के बारे में देखते हैं. இப்போ தமிழ்லயும் ஹிந்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா तमिल और हिंदी में देखेंगे तो தமிழ்ல பாக்கியவதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. तमिल में भाग्यवती करके दिया அதே गया है. அர்த்தத்துல தான் ஹிந்திலயும் கொடுக்கப்பட்டிருக்குது. वही मतलब से हिंदी में भी दिया गया ஆனா है. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா लेकिन अंग्रेजी में अगर आप देखेंगे तो அதுல மகிழ்ச்சி ஹாப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும். उसमें आनंद खुशियां करके दिया होगा. இதுல இந்த ஆஷேர் அப்படிங்கிறதுக்கு ये आशेर के लिए நிறைய அர்த்தங்கள் உண்டு. बहुत सारे मतलब है. அதுல ஒரு அர்த்தம் வந்து ஹாப்பி. और उसका पहला जो है खुशी. சோ இந்த நீங்க எல்லாரும் ஆஷேரா இருக்கிறீங்களா? सब जन आशेर है क्या? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க ஆஷேர் கோத்திரம். अगर आप खुश हैं तो वो आशेर गोत्र के हैं. இந்த ஆஷேர் ஆகிறதுக்கு, ये आशेर होने के लिए, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, खुश रहने के लिए நம்ம என்ன செய்யணும்ங்கறத டீகோடிங்ல பார்க்கலாம். हम क्या कर सकते हैं, क्या करना है करके हम डिकोडिंग में देखेंगे. இதுல முதல் எழுத்து என்ன எழுத்து? ये पहला अक्षर कौन सा है? இது ஆலஃப்ங்கற எழுத்து. एलेफ. ஆலஃப் வந்து யாரை குறிக்குது? एलेफ किसको बताता है? கர்த்தர் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். परमेश्वर ने कहा, मैं अल्फा और ओमेगा हूँ. அல்பா அவர்தான் அல்பா ஒமேகா. वही अल्फा और ओमेगा है. அது வந்து கிரீக் எழுத்து. वो ग्रीक शब्द है. கிரேக்க மொழியில முதல் எழுத்து வந்து அல்பா. ग्रीक शब्द के अंदर पहला अक्षर जो है अल्फा है. கடைசி அல்பபெட் வந்து ஒமேகா. और आखिरी अक्षर जो है ओमेगा है. அந்த அல்பா ஒமேகா அப்படினு சொன்னீங்கன்னா अल्फा ओमेगा बोले तो A to Z அப்படினு சொல்லி அர்த்தம். A to Z उसका मतलब है. அது A to Z அப்படினு சொல்லி சொல்வாங்க. A to Z करके बोलते हैं. ஆனா அதே இது நீங்க ஹீப்ரூல வந்தீங்கன்னா उसी चीज को आप इब्रानी भाषा में लेंगे तो அதுல ஹீப்ரூல முதல் எழுத்து என்னது? हिब्रू का पहला अक्षर कौन सा है? முதல் எழுத்து வந்து அலஃப். पहला अक्षर जो है एलेफ. கடைசி எழுத்து வந்து தாவ். आखिरी अक्षर जो है ताव. அப்ப அலஃபும் தாவும் யாரு? तो एलेफ और ताव कौन है? அவர் யெகோஷுவா குறிக்குது. वो यहोशुआ को का उदाहरण है. சோ யெகோஷுவா கிட்ட கேளுங்க, तो यहोशुआ से पूछिए, கர்த்தாவே இந்த அலஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா तो आप पूछिए कि प्रभु ये एलेफ कौन है? அப்ப அவர் சொல்லுவார், நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். वो कहेगा कि मैं ही हूँ. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படிங்க. मैं कौन हूँ करके तू जानता नहीं है? நான் இவ்வளவு நாளும் உன் கூட இருந்து நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? मैं इतना दिन तेरे साथ था और तू जानता नहीं मैं कौन நீ हूँ? சொல்லிட்டு இருக்கிற ஆலஃப் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். एलेफ के बारे में बात कर रहा हूँ मैं ही हूँ बोलेगा. இந்த ஆலஃப் நீங்க பார்க்கும்போது एलेफ को देखते समय இது மேசியாவை குறிக்குது. ये मेसिया को बताता है. இந்த அடுத்த ரெண்டு எழுத்த பாத்தீங்கன்னா और अगला दो अक्षर को देखेंगे तो இத ஷோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. इसे शोर कहते हैं. நீங்க ஷோர் சொல்லலாம், आप शोर बोल सकते हैं அல்லது ஷார் சொல்லலாம். या फिर शार बोल सकते हैं. ஷோர் அப்படின்னா தொப்புள் கொடி. और शोर का मतलब गर्भ का नली. சோ இந்த தொப்புள் கொடி எதுக்காக அதுல வருது? वो किसके लिए आता है? பாருங்க, ஹாப்பிக்கும் देखिए खुशी को, சந்தோஷத்துக்கும் இந்த தொப்புள் கொடிக்கும் என்ன சம்பந்தம்? खुशी का और ये गर्भ का नली का क्या संबंध है? நம்மளுடைய உறவு अपना संबंध மேசியா கூட எப்படி இருக்கணும்? मेसिया के साथ कैसा होना ஒரு चाहिए? தொப்புள் கொடி உறவு இருக்கணும். एक गर्भ के नली का संबंध होना ஒரு चाहिए. குழந்தைக்கும் தாய்க்கு எப்படி தொப்புள் கொடி உறவு இருக்குதோ एक बच्चे का और माँ का कैसा गर्भ के नली का संबंध है, அதே போல நம்மளுடைய உறவு மேசியா கூட இருக்கணும். वैसे ही हमारा संबंध मेसिया के साथ होना है. அப்படி இருந்தாதான் நீங்க மகிழ்ச்சியான
மனிதன். तो वैसा होगा तो ही आप खुश इंसान है. ஒரு தொப்புள் கொடி உறவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? एक गर्भ का नली का संबंध मान लो तो क्या सोचते हैं? அந்த குழந்தை ஏதாவது வேலை செய்ய வேண்டி இருக்குதா? वो बच्चा कुछ मेहनत करने का जरूरत है क्या? அந்த எனக்கு சாப்பாடு வேணும், मुझे भोजन चाहिए, எல்லாமே தொப்புள் கொடி மூலமா சப்ளை ஆயிட்டு இருக்கு. सब कुछ वो गर्भ के नली के द्वारा जा रहा है. அதுக்கு என்ன தேவை எல்லாம் சப்ளை ஆகுது. उसको जो जो चाहिए सब सप्लाई हो रहा है. அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கிறது வரைக்கும் वो गर्भ का नली का जो संबंध रहने तक அது அம்மா தாயினுடைய வயிற்றுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்குது. वो माँ के पेट के अंदर शांति से बैठती है, அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது. वहाँ शांति से बैठती है. எனக்கு எல்லாம் என்னுடைய தாய் இருக்கிறாங்க. मेरे लिए सब मेरी माँ है. பாருங்க, அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கும்போது देखिए गर्भ के नली का संबंध जब रहता है, அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்குறாங்க. वो माँ जो है अपने बच्चे को संभालती है. அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரம் எப்படி உருவாகுது? वो बच्चे के लिए जो भोजन चाहिए वो कैसे उधर होता है? தாயினுடைய ரத்தமே அதுக்கு உணவா மாறுது. वो माँ का लहू ही उसके लिए भोजन बनता है. பாருங்க, இந்த ரத்தம் தான் அதுக்கு உணவு. देखिए वो लहू ही उसके लिए भोजन है. குழந்தை பிறந்த பிறகு வேணா தாய்ப்பால் குடிச்சது வளரலாம். बच्चा जन्म होने के बाद वो माँ का दूध पीकर पल सकता है. ஆனா தொப்புள் கொடி உறவு இருக்கிறது வரைக்கும், लेकिन जो गर्भ के नली का संबंध होने तक அந்த ரத்தம் தான் அதுக்கு உணவா போகுது. பாருங்க, वो लहू ही उसके लिए भोजन के रूप में जाता है. அதே போல वैसे ही நம்மளுடைய உறவு மேசியா கூட தொப்புள் கொடி உறவு இருந்துச்சுன்னா, हमारा जो संबंध मेसिया के साथ अगर गर्भ के नली का संबंध होगा, அவர் उங்களை பாதுகாப்பார், वो आपको संभालेगा, அவர் உங்களை போஷிப்பார், वो आपको भोजन देगा. நீங்க தத்தளிக்க வேண்டிய அவசியம் இல்ல. आपको धड़पड़ने का जरूरत नहीं. நீங்க அங்க அவருடைய பாதுகாப்புல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. आप उसके निगरानी में आराम करोगे. என் ஆலப் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வா. मेरा आलफ सब कुछ देखेगा. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகணும். ऐसा एक विश्वास आपके अंदर उत्पन्न होना है. இப்படிப்பட்ட உறவு ஃபார்ம் ஆகணும். ऐसा एक संबंध उत्पन्न होना है. அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுனா, अगर ऐसे हो गया तो நீங்க தான் மகிழ்ச்சியான மனிதன். आप ही वो खुश इंसान है. சங்கீதக்காரன் அருமையா பேசி இருக்கிறார். भजन संगीत अच्छे से बोलता है. ஒன்னாவது அதிகாரத்துல நல்ல அதிகமா பேசி இருக்கிறார். पहले भजन संगीत में पहले वचन में बोलता है. பாருங்க, இந்த உறவு இன்னைக்கு நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு எங்க இருக்குன்னா, देखिए हमारा जो गर्भ का नली का संबंध किधर है? உண்மையை சொல்லுங்க, தொப்புள் கொடி உறவு யார் கூட வச்சிருக்கீங்க? आप सच बोलिए, आपका गर्भ का नली का संबंध किसके साथ है? உங்களுடைய உள்ளத்துல சொல்லி பாருங்களேன். आपके मन के अंदर बोल के देखिए. திடீர்னு ஜெபம் பண்ணுவோம், अचानक प्रार्थना करेंगे, திடீர்னு விட்டுருவோம், अचानक छोड़ देंगे, திடீர்னு என்ன உடனே பைபிளா வாசிக்கிட்டே இருப்போம், अचानक फिर से बाइबल लेके पढ़ेंगे, அப்புறம் திரும்ப விட்டுருவோம். फिर से छोड़ देते हैं. நம்ம உறவு துண்டித்து போகுது அடிக்கடி. अपना जो संबंध है वो टूट जाता है. அந்த நெட்வொர்க்ல ப்ராப்ளம் வரக்கூடாது. उस नेटवर्क में प्रॉब्लम नहीं होना பாருங்க, चाहिए. நம்மளுடைய உறவு இந்த உலகத்தானோடு கூட இருக்குது. देखिए हमारा संबंध जो है संसार वालों के साथ है, பாவிகளோடு கூட தான் இருக்குது. पापियों के साथ में है. அதான் சங்கீதக்காரன் அருமையா ஒரு காரியத்தை சொல்லிட்டார். इसलिए भजन संगीत एकदम अद्भुत रीति से बताता है. பாருங்க, சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். पहला भजन संगीत पहला वचन को हम पढ़ेंगे. क्या ही धन्य है वो पुरुष जो दुष्टों की युक्ति पर नहीं चलता और न पापियों के मार्ग में खड़ा होता और न टट्टा करने वालों की मंडली में बैठा रहता. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, வேதம் சொல்லுது, यहाँ कलाम कहती है துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். वो दुष्टों के युक्ति पर नहीं चलना. நம்ம துன்மார்க்கன்ட்டு தான் ஆலோசனை கேக்குறோம். हम दुष्ट के पास ही हम अपना विचार पूछते हैं. எது ப்ராப்ளம்னாலும் அவங்க கிட்ட தான் போய் கேக்குறோம். कोई நாங்க समस्या हो गया तो उनके पास ही पूछते हैं. நம்மளுடைய உறவு எங்க இருக்குது? हमारा संबंध किधर है? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில இருக்குது. दुष्टों के युक्ति के ऊपर है. பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், दुष्टों के युक्ति पर नहीं चलना பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், और पापियों के मार्ग पर न खड़ा होना பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். और टट्टा करने वालों के बीच में नहीं बैठना. பரியாசம் எத்தனை பேர் பண்றீங்க? कितने लोग टट्टा करते हैं? எத்தனை ஊழியக்காரர்களை பரியாசம் பண்றீங்க? कितने लोग कितने मासूम परमेश्वर के दास का टट्टा उड़ाते हैं? எத்தனை சகோதரிகளை நீங்க பரியாசம் பண்றீங்க? अपने भाई बहनों का कितना टट्टा उड़ाते हैं? நீங்க இன்னும் 1 வசனத்துல தான் இருக்கிறீங்க. आप अभी तक पहले वचन में ही है. நீங்க 1 வசனத்துல இருந்தீங்கன்னா आप पहले वचन में ही रहेंगे तो நீங்க சந்தோஷமா இருக்க மாதிரி காமிக்கலாம். आप खुश है जैसा दिखा सकते ஆனா हैं, நீங்க மகிழ்ச்சி கிடையாது. लेकिन आप खुश नहीं है. இது ஆஷேர் கிடையாது. ये आशेर नहीं है. பாருங்க, அதுல நீங்க இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், वो अंग्रेजी में मैं बोलता हूँ. blessed is the man அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. वो blessed is the man करके बोला गया है. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, उसका और एक मतलब क्या है? happy is the man அப்படி
அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो धन्य है वो पुरुष. அதுல ஹிந்தில தன்யன் கொடுத்திருக்குது, हिंदी में धन्य करके दिया है, ஆனா இங்கிலீஷ்ல ஹாப்பின்னு கொடுத்திருக்குது. और इंग्लिश में हैप्पी करके दिया है. சோ ஆனந்த் யாரு? वो धन्य कौन है? யாரு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மேன்? कौन वो खुश इंसान है? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், जो दुष्टों की युक्ति पे नहीं चलता, பாவியருடைய வழியில நில்லாமல், वो पापियों के मार्ग में खड़ा नहीं होता, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க, और टट्टा करने वालों के मंडली में मत बैठिए. நிறைய பேர் இது எப்படி நினைப்பாங்கன்னா, इसे लोग क्या सोचेंगे? நான் பரியாசக்காரன் பண்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. मैं क्या टट्टा करने वालों के बीच में थोड़ी जाके बैठता हूं. அது அப்படி இல்ல. वो ऐसा नहीं है. அதாவது பரியாசக்காரங்க அவங்க பரியாசம் பண்ணும்போது, वो टट्टा करने वाले जब टट्टा उड़ाते हैं, அவங்க ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. वो एक स्थान में बैठे हैं. அது அவனுக்கே தெரியாது எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க. वो खुद नहीं जानते वो कौन से स्थान में है. அதே ஸ்தானத்துல உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, उसी स्थान में आप बैठेंगे तो நீங்களும் பரியாசம் பண்ணத ஆரம்பிப்பீங்க. आप भी टट्टा करने चालू அப்ப करेंगे. இது நீங்க பண்ணல, तो आप नहीं करते. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் அது பண்ணுது. वो आप जिस स्थान में बैठे हो वो ऐसे कराता நீங்க है. எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? जिस स्थान में आप बैठते हो, பாருங்க, சில நேரம் இந்த ரவுண்ட் டேபிள் போட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்குன்ட்டு. कुछ समय में ऐसे एक टेबल लगाए रहेंगे राउंड सा भोजन के लिए, அதுல அலட்டி இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் சாப்பாடு या டேபிள். फिर वो रेक्टेंगुलर शेप में रहेगा. அந்த டைனிங் டேபிள்ல वो डाइनिंग टेबल में அதுல ஒரு சீட் மட்டும் போட்டிருப்பாங்க. केवल एक ही सीट डाले रहेंगे. அங்கதான் வீட்டு தலைவர் உட்காருவார். वो वहां पर घर का जो मुखिया है वो बैठेगा, சைடுல வீட்டுல உள்ள ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. और आजू बाजू में घर के लोग बैठते हैं. அல்லாட்டி ஒரு ஆலோசனை சங்கம் நடக்குது அப்படின்னா, या फिर कोई सूचना कुछ बातचीत होने वाला है तो அதுல முக்கியமான ஸ்தானம் சொல்லி ஒண்ணு இருக்கும். उसमें एक मुख्य भाग एक होगा. நிறைய பேருக்கு அதுலதான் கண்ணு இருக்கும், நாங்க எப்ப உட்காருவேன்னு சொல்லி. बहुत सारे लोग वो कुर्सी पे ही ध्यान देते रहेंगे कि मैं कब वहां पर जाऊंगा. பாருங்க, அங்க உட்கார்ந்த பிறகுதான் தெரியும் என்னென்ன காரியம் நடக்கும்னு சொல்லி. वहां बैठने के बाद ही मालूम पड़ता है कि क्या क्या होता है. அதே மாதிரி பரியாசக்கார் உட்காரும் இடம், वैसे ही टट्टा करने वालों का मंडली, இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட இடத்துல உட்காராதீங்க. आप ऐसे मंडली में मत बैठो. அதாவது அந்த சீட்ல உட்காராதீங்க. उस सीट पर मत बैठो. உங்களை சுத்தி ஒருவேளை பரியாசக்காரர் இல்லாம இருக்கலாம், हो सकता है आपके चारों ओर टट्टा करने वाले नहीं होंगे, ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன இடம்? लेकिन आप जिस स्थान पे बैठे हो कौन सा அது स्थान है? பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். वो टट्टा करने वालों का स्थान है. அந்த அதோடு கூட உங்க ஐக்கியம் வேண்டாம். उनके साथ आपका संबंध नहीं चाहिए. தாவீது முதல்ல செஞ்ச காரியம் என்னன்னா, दाऊद पहला क्या किया? அவனுடைய தொப்புள் கொடி எந்த உறவோடு கூட இருந்துச்சோ उसका गर्भ का नली का जो संबंध जिसके साथ था அது எல்லாம் கட் பண்ணி விட்டான். वो सब उसने काट दिया. துன்மார்க்கருடைய ஆலோசனை கட், दुष्टों का युक्ति कट कर दिया, பாவிகளுடைய வழி கட்டு, पापियों का मार्ग काट दिया, பரியாசக்காரருடைய உட்காரும் இடம் கட்டு, टट्टा करने वालों का मंडली को काट दिया. இத கட் பண்ணிட்டு उसे कट करके கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து और परमेश्वर के नियमों पर प्रिय रहकर அதுல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். उसमें रात और दिन ध्यान करने वाला धन्य है. அப்ப இந்த தொப்புள் கொடி உறவை எங்க ஒட்ட வைக்கிறான்? तो वो गर्भ के नली का जो जोड़ कहाँ जोड़ता है? ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு एक जगह पे काट कर அடுத்தது தோரா கூட ஒட்ட வச்சிடறான். और दूसरा तोरा के साथ जोड़ देता है, வேதத்தோடு கனெக்ட் பண்ணிடுறான். कलाम के साथ जोड़ देता है. இன்னைக்கு உங்களுடைய உறவு யார் கூட இருக்குது? आज आपका संबंध किसके साथ है? உங்களுடைய உறவு வேதத்தோடு கூட இருக்கட்டும். आपका संबंध कलाम के साथ होने दो. உங்களுடைய உறவு ஆலஃப் கூட இருக்கட்டும். आपका संबंध एलेफ के साथ होने दो. அப்படி இருந்துச்சுன்னா ऐसा होगा तो நீங்க தான் ஹாப்பி மேன். आप ही वो खुश मनुष्य இன்னைக்கு हैं. சிந்திச்சு பாருங்க, आज सोच कर देखिए, உண்மையிலே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? सच में आप खुश है क्या? எப்படி இருக்கீங்க? कैसे हैं? இந்த கேள்வி கேட்கும்போது ये प्रश्न पूछते समय எல்லாரும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லணும். सब जन मैं खुश हूं करके बोलना है. ஆனா அதே சமயம் लेकिन वही समय में நீங்க நினைப்பீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி. आप बोल सकते हैं कि मैं खुश हूं. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைக்க கூடாதுன்னா, आजू बाजू वाले क्या नहीं सोचना है? இவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? ये अकेला खुश रहेगा तो काफी है क्या? எங்களெல்லாம் அழ வச்சுக்கிட்டு இருக்காரு हम सबको रुलाता है, அப்படின்னு சொல்லக்கூடாது. ऐसा नहीं बोलना है. ஓ, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா अगर आप खुश हैं तो உங்க கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. आपके साथ जो भी है वो खुश रहेंगे. சோ இதுதான் ஆஷேர் கோத்திரம். यही आशेर का गोत्र. இன்னைக்கு நம்ம இந்த லெசனை நம்ம இங்கே நிறைவு செய்கிறோம். आज हम इस लेसन को यहाँ पर हम समाप्त करते हैं. நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. आंख बंद करके अपन प्रार्थना में जाएंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே, இந்த ஃபர்ஸ்ட் செஷனை நிறைவு செய்றீங்க, கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி. நாளைக்கு நடக்க போகிற செஷனையும் ஆசீர்வதித்தாரும். இதை யாரெல்லாம் கேட்டார்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருக்க நீ கிருபை செய்யும். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். பொருளாதார வசதிகள் எல்லாத்தையும் நீர் ஏற்படுத்தி தாங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். தேவனே, இதை டீகோடிங்கை இன்னும் கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை செய்யும். யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.